நம்முடைய இந்த முதலாம் ஆண்டிற்கான அறிமுக வகுப்பில் நாம் இதுவரைக்கும் வேதம், புராணம், சாஸ்திரம், ஆகமம், இதிகாசம் இந்த வரிசையில் சென்ற அமர்விலே 12 திருமுறைகள் அதோடு கூட 14 சாஸ்திரங்களை பற்றிய அறிமுகங்களை பார்த்துருந்தோம். இந்த 14 சாஸ்திரங்கள் என்பதில் ஒவ்வொரு சாஸ்திரத்தினுடைய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத சுருக்காக பார்த்தோம். அதில் சென்ற அமர்வில் நிறைவாக உமாசிவாச்சாரியருடைய 8 சாஸ்திரங்களில் நிறைவாக இருக்கக்கூடிய சங்கற்பதாகரணம் என்கின்ற சாஸ்திரத்தினுடைய பெருமையை பார்த்து நிறைவு பண்ணிட்டோம். அதுக்கடுத்து பண்டார சாத்திரங்கள் என்கின்ற ஒரு தலைப்பு பார்த்துவிட்டு நாம் அடுத்த அறிமுகமாகிய பசு, பாசம், கண்மம், மாயை என்று சொல்லக்கூடியதாக இந்த அறிமுகங்கள் எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இதில் பண்டார சாத்திரங்கள் என்பது, பண்டாரம் என்பது கருவூலம் என்று பொருள் அளிக்கிறது. பண்டாரம் என்பதற்கு ட்ரெஷரின்னு பேர். ட்ரெஷர்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் பண்டாரம்னு பேர். கவர்மெண்ட்டில் இருக்கிறதுக்கு அந்த நிதியை ஹேண்டில் பண்ணுறதுக்காக, பணத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்காக அதை பண்டாரம் சொல்கிறோம். நம்முடைய ஆச்சாரியர்களை ஞான பண்டாரம் சொல்கிறோம். அதிகமான குவியல் இருக்கிற இடத்த தான் இந்த மண்டின்னு சொல்கிறாங்க. தெரியுமா? தேங்காய் மண்டி, மாங்காய் மண்டி இப்படிலாம் சொல்கிறாங்களே. ஏன்? நிறையா இருக்குது, இந்த இடத்துல மண்டி இருக்குது. அதுபோல் ஞானம் அதிகமாக இருக்கிற இடத்த, ஞானத்தை கொடுக்குற இடத்த ஞான பண்டாரம் என்று சொல்வது வழக்கம். அதனால தான் நம்மளுடைய பரம்பரைகள் எல்லாம் இப்போ சன்னிதானம்னு இப்போ சொல்கிறோம் இல்லையா, ஆச்சாரியர்கள் மேலே இருக்காங்களே படத்தில், அவங்கெல்லாம் குருமகா சன்னிதானம்னு இப்போ சொல்கிறோம். ஆனால் மக்களுடைய வழக்கத்தில் இப்போவும் கிராமப்புற பகுதிகளெல்லாம் பண்டார சன்னதின்னு தான் சொல்லுவாங்க. அவங்கள பண்டார சன்னதிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அது காரணம் என்னென்னா, அவர்கள் அந்த ஞான பண்டாரத்தை வாரி வழங்கக்கூடியவர்கள் என்பதனாலே அவர்களுக்கு தன்னடியாருக்கு மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினே அப்படின்னார். அதில் இப்படியாக பரம்பரை பற்றி உங்களுக்கு வகுப்பில் சொல்லியிருக்க பலமுறை. பரம்பரை என்பது பரன்பறை என்று அம்பிகையும் சுவாமியும் தொடங்கி அங்கிருந்து கீழே உபதேசமாக வந்திருக்கக்கூடிய இந்த நிலையை தான் பரம்பரை என்று சொல்லிக்கொண்டோம் நாம் இல்லையா? அப்படி ஆரணம் ஆகமங்கள் அருளினால் உருவு கொண்டு காரணன் அருளானாகில் கதிப்பவர் இல்லையாகும். வேதத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கல, சுவாமி உருவம் எடுத்து சொல்லிக் கொடுக்கல அப்படின்னாக்க நமக்கு தெரியாது நம்மளுடைய அந்த ஒரு வேதம் எப்படி நமக்கு கிடைக்கும், ஆகம செய்தி நமக்கு எப்படி கிடைக்கும். அதனால் இறைவன் தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஆனால் இறைவன் நேரடியாக சொல்லிக் கொடுக்க மாட்டார். உருவம் எடுத்து அருளுரு நிலையில் குருநாதராக வந்து தான் நமக்கு அதை உபதேசம் பண்ணுவார். கண்ணுதலும் கண்டக்கரையும் காட்டாது அப்படின்னு இருபாயிருவ சொல்லுகிறது. தன்னுடைய நெற்றிக்கண்ணையும் கண்டக்கரையும் அப்படி காமிக்காமல் உலகத்தில் மண்ணிடை மாக்கள் மனிதர்களைப் போலவே வருவார். இது தான் சீட குருநாதராக வரக்கூடிய லட்சணம். நமக்கு சகலருக்கு இது தான். இது என்ன விவரங்கிறத பின்னாடி உங்களுக்கு அறிமுகத்தில் சொல்கிறேன். அப்படியாக சுவாமி வரும்பொழுது நந்தியம்பெருமான் தொடங்கி இந்த சந்தானம் விரிவடைகிறது. இதில் இந்த கைலாய பரம்பரை என்பது தற்போது நமக்கிட்ட நிலவிருக்கக்கூடிய ஒரு பரம்பரை. இதில் அதற்கு முன்பு பல பரம்பரை நிலவிருக்கு. அதில் ஒரு பரம்பரையில் உள்ளாத மெய்கண்டாருக்கு முன்பே ஏற்பட்டிருக்கக்கூடிய பல பரம்பரை. அதனால தான் சேக்கடார் சாமி நந்தியம்பெருமானை குறிப்பிடும் பொழுது நந்தம் குருமரபுக்கு எல்லாம் முதல் குருநாதன் அப்படின்னு குறிப்பிட்றார். எல்லா குருமரப்புக்கும் முதல் குருநாதனாக நிற்கிறது யார்? நந்தியம்பெருமான் அப்படின்னு சொல்கிறார். அப்போது சேக்கடார் சாமியோட காலகட்டத்தில் மெய்கண்டாருடைய சந்தானமே இல்லை. அப்போ அவர் காலத்துலேயும் பல பரம்பரைகள் இருந்திருக்குங்கிறது தெரியுது பாருங்கள். விளக்கம் பார்த்தீங்களா? அதே மாதிரி பூத பரம்பரை புளிய அப்படின்னு அந்த உபதேச பரம்பரையை சேக்கடார் சாமி எடுத்து காண்பிக்கிறாங்க. அப்போது இப்படி பரம்பரையாக பல ஆச்சாரியர்களுடைய சந்தானம் வழங்கி வந்திருக்குன்னு தெரிகிறது. ஆனால் இப்போ நமக்கிட்ட பிரபல்யமாக தெரிவது என்ன சந்தானம்? தமிழகத்தில் மெய்கண்ட சந்தானம் என்று தெரிகிறது. அப்போ மெய்கண்ட சந்தானத்தில் வந்த ஆதீனங்களைத்தான் நம்ம வழி ஒழுகுகின்றோம். அதில் நம்முடைய திருமடம் தருமையாதீனம், திருமபுரம் ஆதீனம், திரு கைலாய பரம்பரைன்னு சொல்லிக்கிறோம். கைலாய பரம்பரை திரு தருமபுராதீனம்னு சொல்லுகின்றோம். விளக்கப்படுதுங்களா? இப்போ இந்த வரலாறுகளைத்தான் தருமபுராதீனம் எப்படி தோன்றியது, இதில் பண்டார சாத்திரங்களாக என்னென்னலாம் இருக்குது, இந்த ஆச்சாரியர்களாக அதில் யார் யார் இருக்கிறாங்க, இந்த விவரங்களை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். விளக்கப்படுதுங்களா? அப்படியாக இறைவன் ஆகமங்களை, அதாவது சிவஞான போத விஷயங்களை, ஞானத்தை நேரடியாக அம்பாளுக்கு உபதேசம் பண்ணுகின்றார். அப்புறம் முருகப்பெருமானுக்கு உபதேசம் பண்ணுகின்றார். விநாயகருக்கு உபதேசம் பண்ணுகின்றார். அடுத்து நந்தியம்பெருமான் உபதேசம் பண்ணுகின்றார். உயிர்களாகிய ஜீவ வர்க்கங்கள் நமக்கெல்லாம் நந்தியம்பெருமான் மூலமாக உபதேசம் பண்ணுகின்றார். நந்தியம்பெருமான் சொல்லிக் கொடுத்து அவர் மூலமாக தான் நமக்கு வரும். இப்போ செய்தி எப்படி வருது? முதலாச்சாரியன் இப்போ யார்? சிவபெருமானே தான். அவர் ஸ்ரீகண்டர் உத்திரர்னு சொல்லிக்கொண்டோம். அவர் ஸ்ரீகண்டர் உத்திரராக எப்படி வராருங்கிறத உங்களுக்கு பிறகு விளக்குன்றேன். அது அறிமுகம்லாம் தனியாக கொடுக்க வேண்டியிருக்குது. சிவபெருமான் தான் அவரே உபதேசம் பண்ணும் பொழுது தட்சிணாமூர்த்தியாக இருந்து உபதேசம் பண்ணுறாரு. பார்த்தீங்களா? தென்முக பரமனாக இருந்து கொண்டு உபதேசம் பண்ணுறார். அப்படி உபதேசம் பண்ணுறவர் ஸ்ரீகண்டர் உத்திரர், சிவபெருமானுடைய ஒரு கோலம் அப்படின்னு வச்சுக்கிங்க இப்போதைக்கு. இந்த நந்தியபெருமான் அந்த ஸ்ரீகண்டர் உத்திரட்டிருந்து அவர் பல பேருக்கு சொல்கிறார்.
அதில் நமக்கு வர பரம்பரை யார் இருக்கிறா? முதல்ல நந்தியம்பெருமான் இருக்கார். புரியுதுங்களா? நந்தியம்பெருமானுங்கிறது யார்? இங்கே கையிலேயே காவல் புரியக்கூடியவர். கோயிலில் படுத்திருக்காருல்ல சாமி, பிரதோஷ அபிஷேகம் பண்ணுறாங்களே ரிஷபம், அது கிடையாது. ரிஷப வாகனம் என்பது அவரை நந்தியின் பெயரில் சொல்கிறோம். இவர் ரிஷபதேவர்னு இவருக்கு பேர். நந்தியம்பெருமான் இங்கே சொல்லப்படுவது அதிகார நந்தி அப்படின்னு சொல்லி கொண்டு அவரை. இவர் கோயிலில் கோபுரத்தில் இருக்கக்கூடிய மாடத்தில் இருப்பார். கோபுரத்தை கடக்கும் பொழுது உள்பக்கத்தில் கதவு போட்டுறாங்களே, கோபுரத்தை கதவு திறந்துனா உள்பக்கம் நுழையும் பொழுது சைடில் 2 மாடம் மாதிரி இருக்கு பாருங்கள், அந்த மாடத்தில் வச்சுருப்பாங்க நந்தியம்பெருமானை. அவருடைய தேவியோடு இருப்பார். அவர் கையில் மான் மழுவோடு இருப்பார். சடபாரம் இருக்கும், புரை இருக்கும், எல்லாமே இருக்கும். பார்க்குறதுக்கு சிவருமான போலத்தான் இருப்பார். ஆனால் என்ன வித்தியாசம்னா கும்பிட்டக்கரத்தோடு இருப்பார். சிவருமான் கும்பிட்டக்கரத்தோடு இருப்பார், எங்கேயாவது இருக்க மாட்டார். நந்தியம்பெருமான் கும்பிட்டக்கரத்தோடு இருப்பார். இதுதான் நந்தியம்பெருமானுக்கான அடையாளம். இவருடைய தேவி பேர் சுசாம்பிகை தேவின்னு பேர். இந்த நந்தியம்பெருமானுடைய தந்தை பேர் சுசாம்பிகை. இவருடைய தந்தை பேர் சிலாதர்னு பேர். நந்தியம்பெருமானுக்கு தந்தை பேர் சிலாதர்னு பேர். ஆமாம் ஆமாம், அந்த சரித்தை தான் இப்போ சொல்ல போகிறேன். ஆமாம், இந்த நந்திக்கு தான் திருவையாறில் சிலாதர் என்கின்ற முனிவர் இருந்தார். அவருக்கு ஏற்புற்ற இதுலேருந்து கிடச்சது தான் பெட்டகத்தில் கிடச்சார். 4 தோலோட காய்ச்சி நினச்சிட்டு அப்புறம் திரும்பி 2 தோலோட அந்த குழந்தைய எடுத்து வளர்த்தார். அப்புறம் அவர் சாமி நோக்கி தவம் பண்ணார். ஆற்றுல தவம் பண்ணும்பொழுது நீர்வாழ் உயிரினங்கள்லாம் கழுத்து கீழே இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் சுத்தமாக சாப்பிட்டுருச்சு, எலும்பு மட்டும்தான் இருந்துச்சு. அதற்கு பிறகு சுவாமி அவருக்கு வரம் கொடுத்து அவருடைய உடம்பை திரும்பி பழைய மாதிரி உற்பத்தி பண்ணுவதற்காக 5 தீர்த்தங்களாலே நீராட்டினார். அதனால தான் 5 ஆறுகளை வர வைத்தார். அதனால் ஐயாறுன்னு பேருன்னு சொல்கிறோம் திருவையாருக்கு. இப்படி சரித்திரம் இருக்குது. அப்போ அவருக்கு சுசாம்பிகை வசிஷ்டருடைய பொண்ணு, அவர் பொண்ணை சுசாம்பிகை தேவியை திருமழப்பாடியில் கல்யாணம் பண்ணுறாரு. இது நந்தி கல்யாணம்னு விசேஷமாக நடக்கும் திருவையாத்தில் சித்திரை மாதத்தில். நந்தி கல்யாணம் முந்தி கல்யாணம்பாங்க. நந்தி கல்யாணம் தரிசனம் பண்ணாலே கல்யாணம் ஆகும் அப்படிங்கிறது ஒரு வழக்கம் இருக்குது. மழபாடிக்கு போவாங்க எல்லோரும் இல்லையா? ஐயாரப்பர் திருமழபாடிக்கு பல்லாக்கில் போவார், எட்டிவேர் பல்லாக்கில் போவார். நந்தியம்பெருமான் போவார். அங்கே போய் திருமணமாகி திரும்பி அங்கேருந்து வருவாங்க. இதெல்லாம் சரித்திரம் பார்க்குது. இந்த நந்தியம்பெருமானுக்கு என்ன பட்டம் கொடுக்குறார்? அதிகார நந்தி, அணுக்க தொண்டன் அப்படின்னு கொடுத்து அவர் மூலமாக தான் உபதேசத்தை நமக்கு சுவாமி கொடுக்குறார், எல்லாருக்கும் கொடுக்குறார். திருமழபாடியில் தான் அவர் அந்த பொண்ணோட அவதார கஷேத்திரம், பொண்ணு வீடு சாம்பிகை அப்படின்னு வச்சுக்க வேண்டியதான். அப்படியாக நந்தியம்பெருமானுக்கு சுவாமி அந்த முதற் குருநாதராக அணுக்க தொண்டராக வைத்து உபதேசம் பண்ணுகின்றார். இப்போ நந்தியம்பெருமான் தான் மற்றவங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுப்பார். அதன் அடிப்படையில் நந்தியம்பெருமான்கிட்ட 7 பேர் பாடம் கட்டத்தாக திருமூலரை சொல்லுகின்றார். மந்திகள் 4வர் அப்படிங்கிறார். அதோடு கூட மன்று தொழுத பதஞ்சலி, வியாக்கரன், நானும் அப்படின்னார். நந்தியம்பெருமான்கிட்ட பாடம் கேட்டதில் திருமூலர் நந்தியம்பெருமான் நேரடியாக பாடம் கேட்டிருக்கார். திருமூலருக்கு சிவயோக முனின்னு பேர் முதல்ல தொடக்கத்தில். அது பிறகுத்தார் மூலன் உடம்புல வந்ததுனால மூலர்னு பேர் ஆயிடுச்சு அவருக்கு. அவரை திரும்ப சொல்லுகிறார் நந்திகள் 4வர்னார். அது சனகர், சனந்தர், சனாதனர், சனத்குமாரர், சனகாதி முனிவர்கள். சுவாமிகிட்ட பாடம் கேட்குறாங்க இல்லையா, உட்காந்து 4 பேர். அந்த சனகாதியர் 4 பேரும் யார்கிட்ட பாடம் கேட்குறாங்க? நந்தியம்பெருமான்ட்டையும் ஆகம உபதேசம் பட்டுக் கொடுக்குறார்கள். சுவாமிகிட்ட புருஷார்த்தம் கேட்குறாங்க. அறம்பொருள் இன்பம் வீடுனா என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் சாமிகிட்ட கேட்ட பாடம். நந்தியம்பெருமான்கிட்ட ஆகம பாடம் கேட்கிறார்கள். புரியுதுங்களா? அப்படி ஆகம பாடம் கேட்டு அந்த சனத்குமாரர், சனாதனர், சனந்தனர், சனகர் என்று சொல்ல அந்த 4 பேரும் அவங்களுக்கு கீழே பல பேர் சொல்லிக் கொடுப்பாங்களா? அப்போது சுவாமி சொன்ன அந்த ஆகம உபதேசம் நந்தியம்பெருமான் மூலம் வந்து நந்தியம்பெருமான் மூலமாக சனகாதி முனிவர்கள்ட்ட வருது. விளக்கம் புரியுதுங்களா? அதே மாதிரி பதஞ்சலி வியாக்கரபாதருக்கும் திருமூலருக்கும் போகுதுன்னு திருமூலர் சொல்லியிருக்கார். இப்போ அந்த 3 பேரை விடுங்க, பதஞ்சலி வியாக்கரபாதரை விடுங்க, திருமூலரை விடுங்க. இந்த 4 பேர் சனகாதி முனிவர்கள் 4 பேரும் இப்படி பலவிதமான சந்தானங்களை உலகத்தை ஏற்படுத்துகிறாங்க. அவங்க மூலமாக பலவிதமான உபதேசங்கள் பரம்பரைகள் உற்பத்தி பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க. அதில் நாம் இந்த இப்போதைக்கு மெய்கண்டாருடைய சந்தானமானது சனத்குமாரர் வழியில் வந்த சந்தானம். மெய்கண்டாருடைய சந்தானம் சனத்குமாரருடைய வழியில் வந்த சந்தானம் சொல்லுகின்றோம். இப்படியாக எத்தனை சந்தானங்கள் இருக்கிறது அப்படிங்கிற சொல்கிறார். இதில் சம்பு சந்தானம் அப்படின்ற சந்தானம் இது தனியாக எழுதிக்கிங்க. சம்பு சந்தானம் இது சனகர் என்கின்ற முனிவர் வழியாக வந்த சந்தானம். இது சம்பு சந்தானம். அந்த சனகாதியரில் சனகர் என்கின்ற முனிவர் வழியாக வந்த சந்தானத்துக்கு பேர் என்ன? சம்பு சந்தானம்ங்கிறார். அதே மாதிரி மலையமான் சந்தானம், மலையமான் சந்தானம் இதுவும் சனகருடைய வழியில் வந்த சந்தானங்கிறார்.
அடுத்து விஞ்ஞான தேவ சந்தானம், மெய்கண்ட சந்தானம். இது இரண்டும் சனத்குமாரோட வழியில் வந்தது. விஞ்ஞான தேவர் சந்தானம், விஞ்ஞான தேவர் சந்தானம், மெய்கண்ட சந்தானம், இது இரண்டும் சனத்குமாரர் வழியில் வந்துச்சு. விளங்குச்சா சொல்றது? அடுத்தது உபமன்யு தேவ சந்தானம், பலதேவ சந்தானம். உபமன்யு தேவ சந்தானம், பலதேவ சந்தானம், சிவானந்த போதர் சந்தானம். இப்படி 3 சந்தானம். உபமன்யு, பலதேவர், சிவானந்த போதர், இப்படி 3 சந்தானமும் சனந்தனர் என்கின்ற ஒரு வழியாக வருது. இவங்களாம் யாருன்னு புரியுதா இல்லையா? சனகாதிமுனி ஒரு வழியாக பரம்பரையாக பிரிகிறாங்க. அப்படி அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இவங்கெல்லாம் சனந்தனருடைய வழியில் வராங்க. 3வது சிவானந்த போதர், பிரம்மதேவர் சந்தானம், சிங்கநாத தேவர் சந்தானம். இப்படி இரண்டும் பிரம்மதேவர் சந்தானமும் சிங்கநாத தேவர் சந்தானமும் சனாதனர் அப்படிங்கிறவருடைய வரிசையில் வருது. சிங்கநாத தேவர், சனாதனர். அடுத்து நிறைந்த நாயனார் சந்தானம்ங்கிறத நிறைந்த நாயனார் சந்தானம் இதை பதஞ்சலி உற்பத்தி பண்ணுறார். நிறைந்த நாயனார் சந்தானம் பதஞ்சலி உற்பத்தி பண்ணுறது. இதை பதஞ்சலி முனிவர் நிறைந்த நாயனார். நான் கீழே சொன்னனே 4 பேரோட கூட யார் கேட்டாங்க? பதஞ்சலி, வியாக்கரபாதர், திருமூலர், இப்படி 3 5 8 பேர் 4 3 7 பேர் கேட்டிருக்காங்க. இந்த 7 பேர்கிட்டேருந்து சந்தானங்கள் விரிவிடே இருக்குது. கீழே உதயசம் தான் வந்துகிட்டே இருக்குது. அப்படி சத்யோஜாத சந்தானம்ங்கிறத வியாக்கரபாத முனிவர் உற்பத்தி பண்ணுறார். சத்யோஜாத சந்தானம். இந்த பதஞ்சலியோடைய உபதேச பரம்பரையில் தான் தீட்சிதர்கள் வரணும். இல்லைபடியே இல்லையா? பதஞ்சலியோடைய உபதேச சந்தானம் பாருங்க. இந்த நிறைந்த நாயனார் சந்தானங்கிற சந்தானத்தால் தான் யார் வரணும்? தீட்சிதர்கள் வரணும். ஏன்னா பதஞ்சலிகிட்ட தான் உபதேசம் வாங்குறாங்க. பதஞ்சலிகிட்ட தான் இந்த பூஜா சூக்தத்தெல்லாம் வாங்கி நடராஜா பூஜை பண்ணுறாங்கன்னு தெரியுது. சத்யோஜாதர் சந்தானத்தையும் தெரியும். திருமூலர், வியாக்கரபாத முனிவர். இந்த சிவயோக மாமுனிங்கிறத திருமூலர். அப்புறம் இன்னும் இந்திரர் சந்தானம், விஷ்ணு சந்தானம், பிரம்ம சந்தானம், உருத்திர சந்தானம், இப்படி பல விதமான சந்தானங்கள். மொத்தம் 19 சந்தானத்தை எடுத்து காண்பிக்கிறார். காலாக்னி உத்திர சந்தானம் அப்படின்னு சொல்லி மொத்தம் 19 சந்தானங்கள் இருப்பதாக தர்மியாதனத்துடைய முனிபுங்கவராகிய வெள்ளியம்பலவான முனிவர் எடுத்து காண்பிக்கிறாங்க தன்னுடைய முத்திரிச்சி மாபாடியத்தில். அதுதான் இப்படி 19 வகை சந்தானம் இருக்குது சாமி உபதேசம் பண்ணதில். இந்திரன் சாமிகிட்ட உபதேசம் கேட்டு இந்திரன் சொல்கிறான். அப்படியாக பிரம்மா, விஷ்ணு இவங்கெல்லாம் சாமிகிட்ட உபதேசம் கேட்டு நேரடியாக அவங்கவுங்களுக்கு கீழே யார்கிட்ட சொல்லி கொடுத்தாங்களோ அப்படியே அது என்ன ஆகுது? அந்தந்த பரம்பரை உற்பத்தி ஆகுதுன்னு தெரியுது. இப்போ இதில் நம்ம எந்த பரம்பரை தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு? மெய்கண்டாருடைய பரம்பரை. மெய்கண்டாருடைய பரம்பரை யார் மூலம் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க? சனத்குமாரனா போட்டிருக்கு? சனத்குமாரன் போட்டிருக்கா? மெய்கண்டார் சந்தானம் சனத்குமாரன் போட்டிருக்கா? சனத்குமாரன் கரெக்ட். இந்த 4 பேரில் இப்படி பல பேரும் அவங்கவுங்களுக்கு சந்தானம் உற்பத்தி பண்ணுறாங்க. சனத்குமாரருடைய பரம்பரையில் சத்திய ஞான தரிசினின்னு ஒருத்தர் வரார். சத்திய ஞான தரிசினின்னு ஒருத்தர் சனத்குமாரருக்கு. இவர் இந்த ரூட்டை தனியாக போட்டுங்க நீங்கள். ஸ்ரீகண்டருத்ரர், நந்தியம்பெருமான், சனத்குமாரர், சத்தியஞான தரிசினி, இப்படி போடுங்க இந்த ரூட்டை. தனியாக ஒரு ஃப்ளோ சார்ட் ஒன்று போட்டுங்க, அப்போ தான் புரியும். ஸ்ரீகண்டருத்ரருங்கிறது சாமி, அவர்கிட்ட நந்தியம்பெருமான், நந்தியம்பெருமான்கிட்ட சனத்குமாரர், சனத்குமார்கிட்ட சத்தியஞான தரிசினி, அவர்கிட்ட இருந்து பரஞ்சோதி முனிவர். மெய்கண்டாருக்கு எப்படி பரஞ்சோதி உபதேசம் பண்ணாருன்னு கீழே சொல்லியிருக்கேன் இல்லையா உங்களுக்கு அறிமுகத்தில்? 14 சாஸ்திர அறிமுகத்தில் மெய்கண்டார் பற்றின சரித்திரங்கள்லாம் சொல்லிட்டேன் உங்களுக்கு. மெய்கண்டார் பன்னாகடத்தில் இருந்தார். பரஞ்சோதி முனிவர் மேலே போயிட்டு இருக்கும்போது ககன மார்க்கமான நந்தியமன் மெய்கண்டார் கிடையாதுமா. நந்தியம்பெருமான் கிடையாது, சனத்குமாரர். சனத்குமாரர். அதுக்கப்புறம் சத்தியஞான தரிசினிகள், சத்தியஞான தரிசினி, அது கீழே பரஞ்சோதி முனிவர். இதில் இந்த ஸ்ரீகண்டருத்தருக்கு கீழே இருக்காங்க இல்லையா, நந்தி, சனத்குமாரர், சத்தியஞான தரிசினி, பரஞ்சோதி, இந்த 4 பேரும் தேவ உடலோடு கூட கையிலே இருக்கிறவங்க. அதனால் இவர்களுக்கு அகச்சந்தானக்குறவர்கள்னு பேர் நம்ம பரம்பரையில். சந்தானக்குறவர்கள் தான், ஆனாலும் சந்தானம்னா என்ன? வழி வழியாக வரக்கூடிய பரம்பரைன்னு அர்த்தம்.
தவறாத சந்தானம் தாளாத கீர்த்தியம்னு பாடுறாங்களே அது வழி வழியாக வர சந்தானம். இப்படி வழி வழியாக வரதுனால சந்தான குறவர்கள்னு பேர். ஞானசமுத்திர அப்பர் சாமியெல்லாம் சமயக்குறவர்கள்னு பேர். உங்களுக்கு குறவன்னா என்ன அர்த்தம்? குறவன்னா என்ன? குறவன்னா என்ன அர்த்தம்? குறவர்னா குருநாதர் அர்த்தம். குருவுக்குள்ள ரகரம் தான் அதுக்கு வருது. குருநாதன் அர்த்தம். குறவன்னா குருநாதன். அதனால் சந்தான குறவன் சமயக்குறவர் அப்படின்னு சொல்லி கொண்டோம். சின்ன ரகரம் தான் போடணும். பெரிய ரகரம் போட்டால் ட்ரைப், காட்டுவாசிங்க, குறவர்கள், குன்றத்தில் வாழ்கிறவங்க குறவர். சின்ன ரகரம் தான் போடணும். பெரிய ரகரம் போட்டால் தப்பு. இந்த ரகரத்தில் விஷயம் இருக்குது. கோருகின்றேன் இப்படி விண்ணப்பித்து அணிக்குமாறு கோருகின்றேன்னா கொலை பண்ணுறதுன்னு அர்த்தமாயிடும். பெரிய ரகரம் போட்டிங்கன்னா கோருதல்னால் கொலை செய்கிறதுன்னு அர்த்தம். கோரல் முத்தின்னு வரும் அதில் புராணத்தில். கோருகின்றேன்னு சின்ன ரகரம் போடணும். மரம், ட்ரீக்கு உள்ள மரத்துக்கு உரிய ரகரத்தை போட்டுன்னு இங்கே குறவருக்கு என்ன புரியுதுங்களா? இடையின ரகரம். அது இடையின ரகரம். இந்த குறவர் சந்தான குறவரில் இந்த 4 பேரும் அகச்சந்தான குறவர்னு பேர். ஏன்? இவங்க பரம்பரை எங்கே இருக்குது? கைலாயத்திலே இருக்கிறாங்க. இன்னும் உலகத்தோட கனெக்ட் ஆகலை. இன்னும் மனிதர்களோட இன்னும் கனெக்ட் ஆகலை. அப்படி மனிதரோட எப்படி கனெக்ட் ஆகுது இந்த சந்தானம்? முதல்ல மேகண்டார்கிட்ட கனெக்ட் ஆகுது. மேகண்டார் பெண்ணாகடத்தில் வசித்த பொழுது பெண்ணாகடத்தில் அங்கே பரஞ்சோதி முனிவர் கீழே இறங்கி உபதேசம் பண்ணுறார். அந்த பிள்ளை சுவாதுவன பெருமாள்னு பேர். ஆனால் தன்னுடைய ஆச்சாரியனாக சத்தியஞான தரிசினி. பரஞ்சோதிக்கு யார் சீடர்? ஆச்சாரியன் சத்தியஞான தரிசினி. அதெல்லாம் இருக்குங்க லிஸ்டில். அகச்சந்தானம் தான். 4 பேர். நந்தி, சனத்குமாரர், சத்தியஞான தரிசினி, பரஞ்சோதி, இந்த 4 பேருமே அகச்சந்தானம். ஸ்ரீகண்டருத்திரர் குருநாதர் இல்லை, சுவாமி அவர். ஆமாம், அவர் குருநாதர், சாமி தானே குரு, அதில் மாற்றம் இல்லை. இருந்தாலும் இவங்க சாமியிலேருந்து வேறுபட்டவங்க இல்லையா, அவங்க அடியவர்கள் இல்லையா, அதனால் குருநாதர்னு வச்சுக்கிறோம். அப்படி இந்த பரஞ்சோதி முனிவர் கீழே இருக்கிற சுவேதவன பெருமாளுக்கு உபதேசம் பண்ணி தன்னுடைய குருநாதர் பரஞ்சோதிக்கு உபதேசம் பண்ணது யார்? சத்தியஞானதர். சத்திய ஞானம் அப்படிங்கிறத தமிழ்படுத்தி மெய்னும், தரிசினிங்கிறத கண்டாரனும் வச்சு மெய்கண்டாரன்னு பேர் வச்சாருன்னு பேர். விளங்குது இல்லையா? இந்த மெய்கண்டாரு கீழே 49 சீடர். அதில் இந்த பரம்பரையில் நமக்கு வர்றவர் அருணந்தி சிவாச்சாரியார்னு பேர். அவர் தான் 20 சிவஞான சித்தியாரையும் படி கொடுத்தார் நமக்கு. மெய்கண்டாருக்கு அடுத்தது வர்றது அருணந்தி சிவாச்சாரியார். அவங்களுக்கு அடுத்தது மறைஞான சம்பந்தர். மறைஞான சம்பந்தருடைய சீடர் யாரு? யாரு? விரட்டி பார்த்தா தெரியும் கௌசிக்கு. உமாவதி சிவாச்சாரியார். இப்போதான் சென்ற வகுப்பில் தான் சொல்லிக் கொடுத்தவங்களோட சரித்திரத்தெல்லாம். பல்லாக்கில் வரும்போது பட்டக்கட்டியில் பகற்குருடியாக இது காண்டிருந்தார், 8 நூல் பாடினார் அப்படின்லாம் சொல்லிக் கொடுத்த நாம இருக்கா? அன்றைக்கி மூடி வச்சா அதோட திரும்பி நீ தான் திறக்கிறதா? எத்தனை தர இந்த கேள்வி நான் கேட்குறதுன்னு எனக்கும் தெரியல. இதனால் அப்படி உமாசிவாச்சாரியாருக்கு கீழத்தான் கைலாய பரம்பரையினுடைய தொடர்ச்சி ஆரம்பிக்குது. இப்போ மெய்கண்டார், அருண சிவாச்சாரியார், மறைஞான சம்பந்தர், உமாபதி, இந்த 4 பேரும் புறச்சந்தான குறவர்கள்னு பேர். ஏன்னா இந்த கைலாய பரம்பரை ஆதீனங்கள் எல்லாமே உமாவதி சிவத்துக்கு கீழத்தான் தொடங்க ஆரம்பிக்குது. அதனால் அதுக்கு மேலே உமாவதி வரைக்கும் உள்ள 4 பேர் என்ன சொல்கிறாங்க? புறச்சந்தான குறவர்கள். அகச்சந்தானம் யார் யார்? சரி, இதெல்லாம் உங்களுக்கு அடிப்படையில் தெரிஞ்சிருக்கணும். அதனால சொல்கிறோம் இல்லையா? சைவ சமயம் சித்தாந்தம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப பேசிக். 1-2 மாதிரி கணக்கு போடுறது வாய்ப்பாடு கூட கிடையாது. இதெல்லாம் என்னது மாதிரி 1-2 மாதிரி. 1-2 எனக்கு தெரியாது. ஆனால் நான் மேத்தமெட்டிக்ஸில் டாக்டரேட் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஒத்துக்க முடியுமா அதை? அப்போ அதனால் நீங்கள் நாளைக்கு சர்டிஃபிகேட் வாங்க போகிறீங்க 2 வருஷம் கழிச்சு அப்படின்னா இந்த அடிப்படையிலாம் என்ன இருக்கணும்? உங்களுக்கு ஸ்ட்ராங் ஒரு பேஸ் இருக்கணும். அப்போ தான் நம்ம அந்த சர்டிஃபிகேட்டை அட்லீஸ்ட் வச்சுக்கிறதுக்காக நமக்கு என்ன வரும்? ஒரு தகுதி இருக்கும் இல்லையா?
புரச்சந்தானக்குர் அவர்கள், மைகண்டார், அருள்நந்தி சிவாச்சாரியார், மறைஞான சம்பந்தர், உமாவதி சிவம். விளங்குதுங்களா? இந்த மறைஞான சம்பந்தர்கிட்ட பாடம் கேட்டவர் உமாவதி சிவாச்சாரியார். இந்த மறைஞான சம்பந்தர் கூடவே அவருக்கு உமாவதி சிவாச்சாரியர் கூடவே நிறைய சீடர்கள் படிக்கிறாங்க. யாருக்கிட்ட? மறைஞான சம்பந்தர்கிட்ட. அதில் இன்னொருத்தருக்கு பேர் அருள் நமச்சிவாயர்னு பேர். இந்த அருள் நமச்சிவாயர் உமாவதி சிவத்தோடு கூடவே சகமானாக்கராக இருந்து உமாவதி சிவாச்சாரியார் அவருக்கு சீடராகிடுறார். அவர் கூட உமாவதி சிவாச்சாரியாருக்கு கிட்ட படிச்சுட்டு இருந்துட்டு பிறகு அந்த ஆட்சி படத்தை அவர் அலங்கரிக்கிறார். அப்படி வச்சுக்கணும். அவர் கீழே உபதேசம் வந்துட்டு திரும்பி அடுத்து சன்னிதானமாக நியமிக்கிறாங்க இல்லையா கீழே உள்ளவங்கள, அது மாதிரி. அதனால் உமாவதி சிவாச்சாரியாருக்கு அடுத்தது அந்த பரம்பரையில் நம்ம யாரை கொள்கிறோம்? இந்த அருள் நமச்சிவாய தேசிகர் அப்படிங்கிற கொள்கிறோம். இவருக்கு இன்னொரு பேர் மச்சு செட்டியார்னு பேர். அருள் நமச்சிவாயர் உமாவதி சிவாத்துக்கு படத்துக்கு அடுத்தது யார்? அருள் நமச்சிவாயர். அருள் நமச்சிவாயர். இன்னொரு பேர் மச்சு செட்டியார். மச்சு செட்டியார். ஒரு என்ன காஸ்டா இருப்பாரு? ஏன் பேரையிலே இருக்கு அப்படி. மச்சுன்னா என்ன? மாடி. ஒரு வீட்டில் எப்பொழுதும் மாடியிலே இருந்துக்கிட்டு சாதகம் பண்ணிகிட்டே இருப்பாராம், யோக சாதனை. அதனால் மச்சு செட்டியார்னு இருக்கு இன்னொரு பேர். அருள் நமச்சிவாய தேசிகர். விளங்க போகிறதுங்களா? இந்த அருள் நமச்சிவாய தேசிகருக்கு அடுத்தது காழி கங்கை மெய்கண்டார். காழி கங்கை மெய்கண்டார் அடுத்தடுத்து உபதேச பரம்பரை அப்படியே தொடர்ந்து கீழே. இப்போ நம்ம தர்மியாதனத்துக்கு வந்துகிட்டு இருக்கோம். இப்போது குருஞான சம்பந்தர் எப்படி வந்தார் இந்த ஆதீனத்தை தோற்றுவிக்கிங்கிற பரம்பரைக்கு வந்துக்கிட்டு இருக்கேன். உமாவதி சிவாத்துக்கு கீழே நிறைய பேர் இருக்காங்க இன்னும். அப்படி தான் பல பரம்பரை வந்துக்கிட்டு இருக்கு. உமாவதி சிவத்துடைய சீடர் அருள் நமச்சிவாய தேசிகர். சொன்னால் அருள் நமச்சிவாயருடைய சீடருக்கு பேர் சித்தர் சிவபிரகாசர். சித்தர் சிவபிரகாசர் தான் மூவலூரில் நமச்சிவாய மூர்த்திகளை உபதேசம் பண்ணி திருவாவடுதுறை ஆதீனத்தை உற்பத்தி பண்ணுறார். திருவாவடுதுறை ஆதீனத்தை உற்பத்தி பண்ணவர் நமச்சிவாய மூர்த்திகள் பஞ்சாக்கர தேசிகர். அந்த பெருமானாவுடைய உபதேச ஆசிரியராக இருக்கிறவர் சித்தர் சிவபிரகாசர். சித்தர் சிவபிரகாசர் யாருக்கு சீடர்? இந்த அருள் நமச்சிவாயருக்கு சீடர். அப்போ அருள் நமச்சிவாயருடைய இன்னொரு சீடரை பற்றி தான் நான் இங்கே சொல்கிறேன். இப்போ காழி இங்கே போயிட்டாருன்னு. ஏன்னா அதுக்கு பிறகு பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனமாக போயிடுது. இப்போ நம்ம தருமபுர ஆதீனத்துக்கு தான் படிச்சுட்ருக்கோம். நம்ம ஆதீனத்தை தான் நம்ம படிக்க போகிறோம் இல்லையா? அதனால் பண்டார சாத்திரம் அதை தான் படிக்கிறோம். அதனால் தர்மியாதீனத்துடைய வரலாறு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் எப்படி இது வந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறேன். வழக்கம் புரியுது? என்ன நடத்திட்டு இருக்கணும் புரியுது இல்லையா? உபதேசம் தான் எல்லாம் ஒரே கொள்கை. ஆகமம் பதிபசு பாசம் தான். காழி கங்கை மெய்கன். உமாவதி சிவத்துக்கு அடுத்து அருள் நமச்சிவாய தேசிகர். அவருக்கு அடுத்து காழி கங்கை மெய்கண்டார். அவருக்கு அடுத்து காழி சிற்றம்பல நாடிகள். அவருக்கு இன்னொரு பேர் பழுதை கட்டி காழி சிற்றம்பல நாடிகள்னு பேர். பழுதை கட்டி காழி சிற்றம்பல நாடிகள். பழுதை கட்டி காழி சிற்றம்பல நாடிகள். நாடி பழுது நான் சொல்கிறேன். இந்த உமாவதி சிவாச்சாரியா இருக்கார் இல்லையா, இவர் கொற்றவன்குடியில் அதிட்டானம் இவருக்கு இருக்குது. கொற்றவன்குடியில் ஒரு மடம் அமைச்சிட்டு தங்கிட்டு இருந்தார். கொற்றவன்குடிங்கிறது சிதம்பரத்தில் அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு போகிறோம் இல்லையா, பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஃப்ளைஓவர் ஏறுது பாருங்கள். ஃப்ளைஓவர் ஏறி நேரம் அந்தாண்ட போகாமல் ரைட்டு திரும்பினீங்கன்னா இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டிக்கு போகிற இடத்துக்கு போகலாம். போகிற இடத்துல கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டி போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கொற்றவன்குடி உமாவதி சிவாச்சாரியா மடம்னு எழுதியிருப்பாங்க. ஒரு சின்ன ஆர்ச்சி இருக்கும். அது உள்ளே போனீங்கன்னா உமாவதி சிவாச்சாரியோடைய அதிட்டானம் இருக்குது. அங்கே தான் அவர் அடக்கமாக இருக்கார். உமாவதி சிவம் சிதம்பரத்தில். அந்த அந்த அவருடைய குருமூர்த்தத்துக்கு பின்பக்கத்தில் கொஞ்சம் சைட்லேயே பார்த்தீங்கன்னா அருள் நமச்சிவாயரோட குருமூர்த்தம் இருக்கும். என்ன பார்த்தீங்களா? அந்த வீதியுடைய முனையில் காழி கங்கை மெய்கண்டாருடைய குருமூர்த்தம் இருக்கும். என்ன பார்த்தீங்களா? அதே சிதம்பரத்தில் கங்களாஞ்சேரின்னு ஒரு பகுதி இருக்குது. இன்னொரு சின்ன பகுதி சிதம்பரத்தில் பைபாஸ் ஒட்டி. அங்கே மறைஞான சம்பந்தருடைய அதிஷ்டானம் இருக்குது. இவங்க எல்லாருமே சிதம்பரத்தில் தான் இருக்கிறாங்க. எல்லாரும் அது வேட்களம், திருவேட்களம். இதெல்லாம் புரியுதுங்களா சொல்கிறது? இவங்க எல்லாருமே அங்கே போனீங்கன்னா சிதம்பரம் போனீங்கன்னா தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த பரம்பரை நம்மளே அணிஞ்சிட்டோம் இல்லையாப்போ. உங்களை தர்மியாதீனம் தானே உபதேசம் பண்ணது. இப்போ சித்தாந்தம் உங்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்குறாப்போ? சன்னியானம் தான் சொல்லிக் கொடுக்குறாங்க அவங்களுக்கு. அப்போ இந்த பரம்பரையில் நம்ம வந்துட்டு வந்தானே இப்போ. அப்போ நம்மளுடைய ஆச்சாரியர்கள், பூர்வ ஆச்சாரியர்கள், எங்களோட பாட்டம் மூட்டெல்லாம் இங்கே தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிக்க வேணாமா? நமக்கு யார் பாட்டம் போட்டலாம்ப்பா?
இவங்களாம் தான் பாட்டம் போட்டேன் நம்ம. அதனால் அந்த அருளமச்சிவாய தேசிகருடைய சீடராக இங்கே யார் சொல்லப்பட்டார்? காழி கங்கை மேய்கின்றார். இந்த காழி கங்கை மேய்கின்றாருடைய சீடருக்கு பேர் காழி சிற்றம்பல நாடிகள். இந்த காழிங்கிறது சீர்காழியை குறிக்குது. இப்போ சிதம்பரத்துலேருந்து கொஞ்சம் பரம்பரை எங்கே மூவ் ஆகிருக்கு? சீர்காழிக்கு. சீர்காழியில் இருக்கிறவங்க அதில் கனெக்ட் ஆகிருக்கிறாங்க. விளக்கம் புரியுதுங்களா? நல்லா தெரிஞ்சுங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கையும் பல பேர் உபதேசம் பெற்று பிரிஞ்சுட்டே இருப்பாங்க. இங்கே நாம் இடம் யாரை மட்டும்தான் பிடிச்சிக்கிறோம்? குருஞான சம்பந்தர் வர வரைக்கும் அந்த யார் யார் இந்த கனெக்ஷனில் இருக்கிறாங்களோ அவங்கள தான் பிடிச்சிக்கிறோம். அந்த பரம்பரை தொடர்ச்சி தான் பிடிச்சிக்கிறோம். இப்போ நம்ம அப்பாவுக்கு நம்ம தாத்தாவுக்கு நம்ம அப்பா சித்தப்பா பெரியப்பா எல்லாம் பிறந்திருப்பாங்க. தாத்தாவுக்கு முன்னாடி தாத்தா கூட பிறந்தவங்களும் நமக்கு சின்ன தாத்தா பெரிய தாத்தா இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்களெல்லாம் நமக்கு அந்தளவுக்கு கனெக்ஷன் கிடையாது. நம்ம தாத்தாவோட அப்பா பிறந்திருப்பார், அவருக்கு தாத்தா கூட அண்ணன் தம்பிலாம் இருந்திருப்பாங்க. அவங்களாம் யாரே நமக்கு தெரியாது. விளக்க புரியுதுங்களா? ஆனால் நம்ம யாரை மட்டும் ஞாபகம் வச்சுப்போம்? நம்ம கொடி வழியை தான் நம்ம ஞாபகம் வச்சுப்போம். அந்த மாதிரி தான் இதை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். விளக்க புரியுதுங்களா சொல்கிறது? அப்படியாக இந்த பழுதைக்கட்டி சிற்றம்பல நாடிகள் அப்படிங்கிறவங்க எப்பொழுதும் சிதம்பரத்தின் மீது நடராஜா மீது விருப்பத்தோடு இருக்கிறவங்க. சிற்றம்பலத்தையே நாடுவதனால சிற்றம்பல நாடின்னு அவங்களுக்கு பேர். புரியை கட்டி இழுத்து செத்தாலும் சிதம்பரத்தை சென்று சாவது மேலும் பாட்டு பாடுறாங்க. பழுதை கட்டினா, பழுதுன்னா வைக்கோல் பெரி, காலில் வைக்கோல் பெரிய கட்டி இழுத்து என்னை கொண்டு போய் போட்டால் கூட சிதம்பரத்தில் போட்டுருங்க அப்படின்னு தன்னை அவர் சொன்னாராம். அப்படி பாடியிருக்கார் அவர். இந்த சிற்றம்பல நாடிகள் மயிலாடுதுறை அப்புறம் தேசாத்தனாக போகிறார். இவருக்கு பல சீடர்கள் இவங்களுக்கு. இதில் இவர் 63 துறவிகளோட கூட எப்பொழுதும் இவர் போவார். சிற்றம்பல நாடிக்கு 63 சீடர்கள் இவருக்கு. இந்த 63 சீடர்களோட தேச யாத்திரையாக போகும்பொழுது இவர் ஒரு இடத்துல தங்கியிருக்கும் பொழுது அவருடைய திருமணத்தில் நாகேஸ்வர பூஜை நடக்குது, மத்தியான சாப்பாடு. அப்போ அன்றைக்கு என்னமோ ஒரு கவனக்குறைவு, சமையல் பரிமாறுறவனுக்கான சமைச்சு சாப்பாடு போடுறவன் அவன் சாம்பாரில் நெய்யை ஊற்றிக்கிட்டே வரும்பொழுது நெய்யை ஊற்றுறதுக்கு பதில் வேப்பெண்ணெய் அப்படியே மாறி போச்சு. இந்த வேப்பெண்ணெய் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் விட்டு வந்துட்டான். 64 பேர் சாப்பிட்றாங்க. 63 பேர் சீடர்களோட சேர்ந்து சிற்றம்பல நாடிகளை சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றாங்க. எல்லாம் சாப்பிட்டுருக்காங்க. அதில் ஒருத்தர் மட்டும் என்ன சொல்கிறாரு, இது என்ன ஒரே கசப்பாக இருக்குது, வேப்பெண்ணெய் ஊற்றிட்டீங்களா அப்படின்னு கேட்டார் இல்லையா. உடனே ஆச்சாரியன் சொன்னார், சிற்றம்பல நாடிகள் அவிச்சுவை உணர்வான் தவச்சுவை உணரான்னார். சாப்பாட்டில் என்ன டேஸ்ட் இருக்குங்கிறது தெரிஞ்சதுன்னா உனக்கு என்ன தெரியல நடத்தும்? தவத்தினுடைய அருமை உனக்கு தெரியாமல் இருக்குது, உனக்கு இன்னும் பக்குவம் ஏற்படாமல் இருக்குது. இப்போ நம்மெல்லாம் எதில் சேர்த்திலே தெரியல பழகுது. ஏங்க உப்பு குறைவாக இருக்குதுன்னு சொன்னாங்க, எனக்கு உப்புலாம் சாப்பிட முடியாதா அப்படின்னு கூட சொல்லலாம். வேப்பனையை கலந்து அது சொல்லக்கூடாது, சொன்னாலே அது பக்குவம் இல்லைன்னா அவருடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்து கொண்டு தான். அவிச்சுவை உணர்வான் தவச்சுவை அறியான், தவத்தினுடைய சுவை தெரியாது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் தேச யாத்திரையாக போயிட்டு வாங்கன்னு அனுப்பிவிட்டார். அந்த ஒருத்தரை மட்டும் ஒரு பேர் கண்ணப்பர்னு பேர் ஒரு பேர். அப்புறம் அவங்க அங்கேருந்து புறப்பட்டு இப்படியே மயிலாடுதுறை கிட்ட வரும்பொழுது மயிலாடுதுறைக்கு மேற்க இப்போ ஜங்ஷன் இருக்குது பாருங்கள். மயிலாடுதுறை போயிருக்கீங்களா? மயிலாடுதுறையில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது பாருங்கள், கும்பகோணம் போகிற வீடு இருக்கும். இந்த மேம்பாலத்தில் ஏறி எந்தண்ட இறங்கினோடனே இருக்கிற இடத்துக்கு பேர் சித்தர்காடுன்னு பேர். சித்தர்காடுகிட்ட வரும்பொழுது, அந்த பகுதிக்கிட்ட வரும்பொழுது இந்த சிற்றம்பல நாடிகளுக்கு இந்த தேக வியோகம் பண்ணணும், ஜீவசமாதிகளில் போயிடணும் அப்படின்னு அவருக்கு நினைப்பு வரதுனால நாட்டை அந்த பகுதி ஆட்சி பண்ணி கொண்டிருந்தவன்ட்ட சொல்லி கூப்பிட்டு இப்படி 63 பேரும் நாங்கள் ஜீவசமாதி ஆக வேண்டியிருக்குது, அதனால் எல்லோரும் எங்களுக்கு குழி அமைத்து கொடுன்னு கேட்டவுடனே 63 குழி அமைத்து கொடுத்து அது ஒரு பிரதானமாக ஒரு இறங்கி 63 ஜீவசமாதிகள் அந்த இடத்துல ஏற்பட்டுச்சு. இப்படி சித்தர்கள் காடாக அந்த ஊரில் அமைஞ்சிருக்கிறதுனால அந்த ஊருக்கே சித்தர்காடுன்னு பேர். சித்த புருஷர்களாக இந்த பரமக்கள் அப்படி 63 நம்மளுடைய மயிலாடுதுறையிலேருந்து மேற்க. மயிலாடுதுறை ஒரு பகுதி தான், அதுவும் சித்தர்காடு ரயில்வே ஸ்டேஷனுக்கு அந்தாண்டா இருக்கும். போய் தரிசனம் பண்ணுங்கள் வாய்ப்பு கிடைச்சது. ஆமாம் ஆமாம் ஆமாம். பிறகு இந்த கண்ணப்பர் வெளில போனார்ல, இப்படி தன்னுடைய ஆச்சாரியன் தன்னை விட்டுட்டே போகிறாரேன்னு போய் திரும்பி சமாதிகிட்ட வந்து என்ன பண்ணுவோன்னே ஆச்சாரியன் வெளிப்பட்டு தன்னுடைய சீடரையும் தன்னிடத்தை ஐக்கியமாக்கி கொண்டார் அப்படின்னு அந்த பகுதியில் உள்ள சரித்திரம் இது. இந்த காழி சிற்றம்பல நாடிகள் பாடிய ஒரு நிறைய நூல்கள் பாடி கொடுத்துருக்காங்க நமக்கு. இவங்க பாடினதுன்னா இப்போ நிறைய பண்டார சாத்திரம். அதில் முக்கியமான சாத்திரம் துகளறு போதம்ங்கிறது. துகளறு போதம் சிற்றம்பல நாடிகள் பாடினதில் ஒரு முக்கியமான சாஸ்திரம் துகளறு போதம். துகள்னா குற்றம்னு அர்த்தம், அறுத்தல்னா இல்லாமல் போகிறது, குற்றமில்லாத ஞானம், துகள் அறுபோதம். உண்மை விளக்கம் படிக்கிறீங்கள அப்படியே தான் இருக்கும் பார்க்குறதுக்கு, உண்மை விளக்கம் போலேயே இருக்கும் பார்க்குறது. ரொம்ப அற்புதமான சாஸ்திரம். இப்படி பலவிதமான நிறைய சாஸ்திரங்கள் பண்ணியிருக்காரு அவர். அதெல்லாம் நீங்கள் அசைன்மெண்ட் பண்ணி குறித்து போடுங்க. நான் ஒவ்வொரு தடவை அசைன்மெண்ட் கொடுக்குறேன், யாரும் ஒன்றும் பண்ணுற மாதிரி இல்லை. உங்களுக்கு எதாவது அசைன்மெண்ட் கொடுத்துருந்தானே இல்லையா, மறந்துட்டேன்.
கொடுக்கலையா? சரி, யாருக்கும் எதுவும் பண்ணி அடுத்த வாரம் பண்ணுவாங்கன்னு யாரும் சொன்ன மாதிரி நாம இருக்கும், மறந்துட்டேன். சரி, ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் இந்த இடத்துக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுங்க. ஸ்பேஸ் விட்டுட்டு வீட்டில் போய் இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே கூகுள் பண்ணுங்க. போய் சிற்றம்பல நாடிகள்னு கூகுள் பண்ணி இவர் என்னென்ன நூல்கள் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத அது கீழே எழுதிக்க. நீங்கள் இது எழுதிட்டு ஃபோட்டோ எடுத்து குரூப்பில் போடுறீங்கலாம் உங்கள் பேரோட. இது நான் இன்றைக்கி இந்த ஒர்க் பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னு போடுங்க. அவரை பற்றி படித்து தெரிஞ்சுக்கிட்டு. இல்லை ஃபோன் பார்க்குறோம், என்ன ஃபேஸ்புக் பார்க்குறோம், வாட்ஸ்அப் பார்க்குறோம், ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு 5 நிமிஷம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணால் ஞானம் தானே அது, களவுபடாத காலம். அதனால் இந்த சிற்றம்பல நாடிகளுடைய பரம்பரையில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் பழுதைக்கட்டி சம்பந்த முதலியார்னு பேர். பழுதைக்கட்டி சம்பந்த முதலியார் இவருக்கு அடுத்தது. அதாவது 63 பேர் துறவி இங்கே சொன்னது. இது இல்லாமல் இல்லறவாசி ஒருத்தர் இருக்கார், நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ திரௌபராதீனம், இப்போ நம்மளாம் இல்லறத்தார் தான், சனியான தீட்சை வாங்கிக்கிறது இல்லையா, அது மாதிரி பழுதைக்கட்டி சம்பந்த முதலியார். அது சம்பந்த பண்டாரம்னு சொல்லுவாங்க அவரை. சம்பந்த பண்டாரம் அல்லது முதலியார். முதலியாருங்கிறது காஸ்ட் பேரோட சொன்னால் முதலியார், காஸ்ட் தேவையில்லடா பண்டாரம்னு போட்டுக்க வேண்டியதான். அவர் நமக்கு சிவானந்த மாலைன்னு ஒரு நூல் பண்ணி கொடுத்துருக்கார். சிவானந்த மாலை. அதே மாதிரி கீழே அருள் நமச்சிவாயர்னு சொன்னோம் இல்லையா, அவரும் சில நூல்கள் பண்ணியிருக்கார். அது என்னென்னங்கிறத கண்டுபிடிச்சி எழுதுங்க. கீழே அருள் நமச்சிவாயர்னு சொன்னோம் இல்லையா, கீழே மாயசாச்சருடைய சீடர், அவர் என்னென்ன நூல்கள் பண்ணியிருக்காருங்கிறதையும் கண்டுபிடிச்சி நோட் பண்ணுங்கள். இந்த பழுதைக்கட்டி சம்பந்த முதலியார் கீழே சிவபுரம் ஞானப்பிரகாசர். சிவபுரம் ஞானப்பிரகாசர். சிவபுரம் எங்கே இருக்குது? எல்லா இடத்துல பக்கத்தில் இல்லை, கும்பகோணம் பக்கத்தில். கும்பகோணம் பக்கத்தில் சிவபுரம். இந்த சிவபுரத்தை சேர்ந்த ஒரு ஞானப்பிரகாசர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். பழுதைக்கட்டி சம்பந்த முதலியாரோட சீடர். யாருக்குங்கய்யா? அவருக்கு இப்போ சிற்றம்பல நாடி, சிற்றம்பல நாடியோட பரம்பரையில் தான் வராங்க அடுத்தடுத்து. சிற்றம்பல நாடி கீழே பழுதைக்கட்டி சம்பந்த முதலியார், அவருக்கு கீழே சிவபுரம் ஞானப்பிரகாசர், அவருக்கு கீழே சிவபுரம் தத்துவ பிரகாசர். ஒரே ஒரு சேர்ந்தவங்க 2 பேர் இருக்காங்க, ஞானப்பிரகாசர், சிவபுரம் தத்துவ பிரகாசர். சிவபுரம் தத்துவ பிரகாசருக்கு கீழே செட்டித்தெரு, கமலை செட்டித்தெரு அல்லது திருவாரூர் செட்டித்தெரு ஞானப்பிரகாசர். திருவாரூர் செட்டித்தெரு ஞானப்பிரகாசர் அப்படின்னு ஒருத்தர் வரார். திருவாரூர் செட்டித்தெரு ஞானப்பிரகாசர். இந்த திருவாரூர் செட்டித்தெரு ஞானப்பிரகாசருக்கு கீழே அடுத்து வர சீடருக்கு பேர் கமலை ஞானப்பிரகாசர்னு பேர். கமலை ஞானப்பிரகாசர். இந்த உபதேச பரம்பரையில் குருநாதர் தந்தை, சீடன், மகன், இதான் உறவு. ஆனால் இந்த 2 பேர் செட்டித்தெரு ஞானப்பிரகாசர், கமலை ஞானப்பிரகாசர் உண்மையாகவே அப்பா பிள்ளை. உண்மையாகவே அப்பா பிள்ளையாகவும் இருந்து உபதேச பரம்பரையிலையும் இருக்காங்க. எனக்கு முடிஞ்சதில் என்ன சொல்கிறேன், செட்டித்தெரு ஞானப்பிரகாசரே பையன் பேர் கமலை ஞானப்பிரகாசர். கமலைங்கிறது எதை குறிக்குது? திருவாரூரை குறிக்குது. ஆமாம், திருவாரூர் குறிக்குது. கமலைனாலே திருவாரூர் தான். ஏன் 10 பேர்? ஏன் கமலைன்னு பேர் திருவாரூருக்கு? கமலாவாகிய லக்ஷ்மி வழிபட்டதுனால. லக்ஷ்மி தான் வழிபட்டது. மண்ணு மலரால் வழிபட்டது, சொன்ன நாட்டியடை தொன்மையின் மிக்கது அப்படின்னாரு ஞான சேகரார் சாமி. மலரால் வழிபட்டது, லக்ஷ்மி வழிபட்டது. எந்த பகுதியில் இருக்குங்க அது? இப்போ பொழுது இல்லை, ஞானப்பிரகாசத்தில் தெற்கு வீதியில் இருக்கா?
தெற்கு வீதியில் இருக்கிறது ராஜாங்கட்டளை மடம், நம்ம தர்மியாதன மடம். அந்த மடத்தில் நமக்கு இது இவருடைய ஆலயம் வந்து இவருடைய குருமூர்த்த கோயில் வந்து தட்சிணாமூர்த்தின்னு இன்னொரு பகுதியில் இருக்குது, தோட்டத்தில் ஒரு தோட்டத்தில் இருக்குது, திருவாரூரில் தான் இருக்காது. கண்டிப்பாக அந்த பரம்பரை தொடர். ஆமாம், இப்போ எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கு அந்த பரம்பரை? நந்திய பெருமான், சனத்குமார முனிவர், சத்தியஞான தரிசினி, மெய்கண்டார், பரஞ்சோதி, மெய்கண்டார், அருணசிவாச்சாரியார், காழி கங்கை மெய்கண்டார், காழி சிற்றம்பல நாடிகள், அருண சிவாச்சாரியார், மறைஞான சம்பந்தர், உமாவி சிவாச்சாரியார், அருணமச்சாய தேசிகர், காழி கங்கை மெண்டார், காழி சிற்றம்பல நாடிகள், பழுதக்கட்டி சம்பந்த முனிவர், சிவபுரம் ஞானப்பிரகாசர், சிவபுரம் தத்துவ பிரகாசர், செட்டித்தறி ஞானப்பிரகாசர், கமல ஞானப்பிரகாசர். இது வரைக்கும் இந்த பரம்பரை இப்போ கண்டினியூட்டி ஆயிருக்கு. விளக்கப்படுதுங்களா? அந்த மச்சட்டியார் தான் அருணமச்சாரியோட இன்னொரு பேர். லைஸ் அவர் சித்தர் சிவபிரகாசர், திருவாவடுதுறையாதனத்துக்கு சித்தர் சிவபிரகாசர், நமச்சாயமூர்த்தி. அருணமச்சாயர் எல்லாருக்கும் மூத்தவங்க. நமச்சாய முனிவர் அவங்க மூலூர் சேர்ந்தவங்க. உமாசிவாச்சாருக்கு அடுத்து இருக்கிறவங்க அருணமச்சிவாயர். அருணமச்சிவாயருடைய சீடர்களில் சித்தர் சிவபிரகாசர் ஒருத்தர், காழி கங்கை மெய்கண்டார் ஒருத்தர். காழி கங்கை மெய்கண்டார் வழியெல்லாம் தருமபுராதீனம் வருது, சித்தர் சிவபிரகாசர் வழியாக துரசியாதீனம் வருது. இந்த கமலஞான பிரகாசர் வாழ்ந்த காலகட்டம் 1525 1550 தோராயமாக சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 1500 சொச்சன்னு வச்சிங்களேன். இந்த காலகட்டம் தமிழ்நாட்டில் நாயக்கருடைய ஆட்சி நடந்த காலம். 1550. இவர் கைலாய பரம்பரையில் உபதேசம் பெற்றவராக இருந்தாலும் கூட இன்னும் இவருக்கு நிறையா ஞான வேட்கை அதிகமாக இருக்குது. அதனால் எப்போதும் சாமிகிட்டே என்ன பண்ணிக்கிட்டே இருக்கார். அதனால் திருவாரூர் கோயிலில் புகுந்து சாமிகிட்ட எனக்கு முத்தியில் நாட்டம் இருக்குது, உபதேசம் பண்ணுங்க பெருமானேன்னு விண்ணப்பிக்கும் பொழுது சிவபெருமானே நேரடியாக தட்சிணாமூர்த்தியாக உட்கார்ந்திருந்து உபதேசம் பண்ணுகின்றார். அதுக்கு தான் சித்தீச்சரம். அது தோராயமான காலகட்டம், 25 வருஷம் தான் இருக்குன்னு சொல்ல முடியாது, அதுக்கு முன்னாடி இருந்துக்கலாம். தோராயமான காலகட்டம் அதில் இருந்திருக்கு. அந்த பீரியடுக்குள்ளே அவர் கண்டிப்பாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கொண்டது. இவங்களுக்கு இந்த ஆச்சாரிய பரம்பரைக்கு நாயக்கர்கள் சில சலுகைகளை கொடுத்துருக்குறாங்க. முக்கியமாக சிக்கல் கோயிலில் பண்டார முத்திரை இட்டுக்கொள்வதற்குரிய ஒரு எந்த விஷயமா இருந்தாலும் இவங்க முத்திரை இட்டு வச்சுக்கணும். இவங்களுடைய அனுமதி இல்லாமல் எதுவும் கோயிலில் பண்ண முடியாது. அந்தளவுக்கு ஒரு நிர்வாகத்தில் இருந்திருக்கிறாங்க. இந்த ஞானப்பிரகாசரை பற்றி சிக்கல் கோயில் கல்வெட்டு சொல்லுகிறது. எல்லாம் புரியுதுங்களா? இந்த கமல ஞானப்பிரகாசருக்கு பண்டார முத்திரை இட்டுக்கொள்ளும்படி அப்படின்னு இட்டுக்கொள்வதற்கு அப்போ இருந்த நாயக்க ராஜா பவர் கொடுத்துருக்கார். உடம்பாச மடத்தில் 27 தேவஸ்தானம் இருக்க யார் கொடுத்துருப்பா? ராஜாக்கள் தான் கொடுத்துருப்பாங்க இல்லையா? இவங்களுக்கு எப்படி? அல்ல அதை பற்றி இல்லை. பண்டார முத்திரைனாக்கா சீல் வச்சுக்கிறதுக்கு, அது மேலே பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கிறது பற்றி சொல்லியிருந்தேன். இங்கே கோயில் நிர்வாகத்தில் சீல் அத்தாரிட்டி, சீலிங் அத்தாரிட்டின்னு வச்சுக்கொண்டே தான். பண்டார முத்திரைனா உங்களுடைய அத்தரைஸ்டு பர்மிஷன் இருந்தால் தான் கோயில் நிர்வாகத்தை மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறது மாதிரி. அவ்வளோதான், அதான் அது மாதிரி தான். முத்திரைங்கிறது முத்திரையே கிடையாது, ஆக்சுவலாக இவங்களுடைய அதிகாரத்தை குறிக்கிற வார்த்தை அதுன்னு வச்சுக்கொண்டே தான். ஆமாம், அப்படி அந்த அதிகாரம் இவர் பட்டிருந்திருக்கார் ராஜா கிட்ட. அந்த அது சிக்கல் கோயிலில் இருந்திருக்கு, சிக்கல் நவநீத பெருமான் கோயில் இருந்திருக்கிறது அவர் கல்வெட்டு சொல்கிறார். இந்த பெருமானார் மிகப்பெரிய அருளாளர். ஒரு முறை இவர் திருவாரூர் தியாகராஜ சுவாமி அஜபாட நடனம் ஆடும்பொழுது சாமியோடைய புள்ளத்தண்டு முறிஞ்சு போச்சு. அதனால் நடனம் நடக்கலை. அதனால் சாமியை பாட்டு பாடியே திரும்பி நடனம் ஆட வச்சார். இந்த பேர்பட்ட அற்புதத்தை நிகழ்த்தினவர் இந்த கமல ஞான பிரகாசர். புள்ளத்தண்டு அப்படிங்கிறது மணித்தண்டு புள்ளத்தண்டுப்பாங்க தியாகராஜாவுக்கு. சாமியை விழுப்பறையர்கள் அப்படின்னு ஒரு ஆட்கள் அங்கே இருக்கிறாங்க. அந்த விழுப்பறையர்கள் தான் சாமி திரையிட்டு கொண்டு சாமி யதாஸ்தானத்துலேருந்து எடுத்து அந்த புள்ளத்தண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறவங்க. சிறு சிறிய வண்ண முடிச்சுகளால் இட்டு அந்த நடனம் ஆடுவதற்குரிய ஒரு அமைப்பு பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. இதை பற்றி குடவாயில் பாலசுப்ரமணியன் தன்னுடைய பூங்கோயிலுங்கிற கோயிலில் புத்தகத்தில் எழுதுகிறார். திருவாரூர் கோயிலை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் அந்த புத்தகத்தில் இருக்கும். சாமியை இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க, இப்படி தூக்கி தான் ஆட்டுறாங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, சாமி அப்படி வாரையிலேருந்து தூக்குனாலே அவர் பாட்டுக்குடி மேலே கீழே ஆடுவாராம். அதான் அஜபா நடனங்கிறாங்க. அப்படி ஒரு செட்டப் இருந்திருக்கு. அது யாருக்கும் தெரியாத அளவுக்கு அவங்க பராமரிச்சிருக்கிறாங்க. அதனால் குருக்கள் கூட வெளியில் விட்டுட்டு தான் திரை போட்டு கொண்டு தான் அந்த அமைப்பு அமைப்பாங்க அப்படின்னு எழுதுறாரு. அவர் சாமியை தூக்கி தோளில் வச்சாலே சாமி பாட்டுக்கு ஆடுவாராம். அச்சபா தாண்டவங்கிறது என்னது? அசப்பைங்கிறது என்னுடைய மூச்சு. திருமால் தன்னுடைய உடையவரை மார்பில் வச்சு பூசை பண்ணார்.
அதனால் மார்பிளை வச்சு பூஜை பண்ணதுனால மச்சி ஏறி ஏறி இறங்கும்போது மேலே சாமி உடையவர் மேலே ஏறி ஏறி இறங்கி வந்தார். அந்த உடையவர் தான் கீழே முசுகுந்தன் வாங்கிட்டு வந்து கீழே ஸ்தாபிச்சு வச்சுருக்கிறார். அதுதான் சபா தாண்டவம், அப்படி மேலே மேலே ஏறி ஏறி இறங்குறது. அப்படி தான் அந்த அமைப்பு இருக்கும்னு சொல்கிறார்கள். அந்த புலத்தண்டு ஒரு முறை உடைஞ்சு போனதுனால அந்த பாட்டு பாடியே நேர் பண்ணவர் இந்த கவலை ஞானப்பிரகாசன். இன்னும் பலவிதமான அற்புதங்களை எல்லாம் அவர் செய்திருக்கிறதாக சொல்கிறார்கள். இவர் இப்படியே இருக்கட்டும். யார்? கவலை ஞானப்பிரகாசன் இப்படியே இருக்கட்டும். இந்த காலகட்டத்தில் மதுரையில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் சுப்பிரமணிய பிள்ளை மீனாட்சி அம்மை என்று சொல்லக்கூடிய 2 பேர். சுப்பிரமணிய பிள்ளை மீனாட்சி அம்மை இவங்க கார்காத்த வேளாளர் குலத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்கிறார்கள். இந்த சுப்பிரமணிய பிள்ளையாருக்கும் மீனாட்சி அம்மாவுக்கும் பிறந்த குழந்தைங்களில் ஒருத்தர் ஞானசம்பந்தம்னு இருக்கு பேர். ஞானசம்பந்தோடைய பேரை வச்சுருக்கிறாங்க. விளக்கம் புரியுதுங்களா? ஸ்ரீவில்லிபுத்தூரில் இங்கே ஒரு முறை தன்னுடைய குலதெய்வமாகிய மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கூப்பிட்டு வராங்க. குடும்பத்தோடு வராங்க. வந்து சொக்கநாதர் தரிசனம் பண்ணுறார். எல்லோரும் பண்ணுறாங்க. இதில் ஞானசம்பந்தம்ங்கிற குழந்தை பிள்ளையை கூட்டு வந்துருக்காங்க, ஒரு சின்ன பிள்ளைய. அந்த பிள்ளையும் தரிசனம் பண்ணுறாரு. தரிசனம் பண்ணோடனே அவருக்கு உடனே பரிபக்குவம் நிகழ்ந்து பெருமான் மீது விருப்பம் ஏற்பட்டு, என்னுடைய உயிருக்கு தாய் தந்தை ஆகிய சுவாமி சொக்கநாத மீனாட்சி அம்மனை தரிசனம் பண்ணிட்டேன். நீங்கள் 2 பேரும் என்னை உடலுக்கு தான் தாய் தந்தை, நீ உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, நீங்கள் போயிட்டு வாங்கன்றார் அம்மா அப்பாவை. அங்கேயே திறந்தார். அன்னையும் அத்தனையும் அன்றே நீத்தார், தலைப்பட்டான் அங்கே தலைவன் தாளேன்னார் அப்பர் சாமி. அது போல் அங்கேயே நீத்தார். என்ன நம்ம கன்வின்ஸ் பண்ணி பார்த்தாங்க, ஒத்துக்கலை, நான் வரமாட்டேன்னாங்க. சரி போ இரு, கோயிலில் தான் இருக்க போகிறேன்னு சொல்லி விட்டு போயிட்டாங்க. அப்படியாக அந்த ஞானசம்பந்தம் அதில் சொக்கநாதரில் சுவாமி கோயிலில் அப்படியே வளம் வந்து கொண்டிருக்கிறார். தினைக்கும் குளிக்கிறது, பொற்றாமரை குளிக்கிறது, அப்படியே இருக்கிறது, சாமி தரிசனம் பண்ணுறது. அப்படி இருக்கக்கூடிய நாட்களில் அடியவர்கள் எல்லாம் தலையாத்திரையெல்லாம் வருகிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் சாமி தரிசனத்துக்கு வரும்போது பொற்றாமரை குளக்கரையில் உட்காந்து உடையவரை பூஜை பண்ணுவதை பார்க்குறாங்க. சிவ பூஜை. தன்னுடைய பெட்டகம் ஒரு சின்ன பெட்டி ஒன்று வச்சுக்கிட்டு பெட்டத்தில் சிவலிங்கம் வச்சு அதை எடுத்து வச்சு அதுக்கு முறையெல்லாம் பஞ்ச சுத்தியோட கூட சிவ பூஜை பண்ணுறதை பார்க்குறீங்களா? அடியார்கள் சிவ பூஜை பண்ணுறதை பார்த்துருக்கீங்க இல்லையா? சிவ பூஜை எல்லாம் உட்காந்து அடியார்கள் பண்ணுறதை பார்க்குறாரு. யார்? ஞானசம்பந்தர் பார்க்குறார். இப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி நமக்கும் சிவபூஜை பண்ணணும்னு விருப்பமாக இருக்க என்று நினச்சி கொண்டு சுக்கநாதசாமி சன்னதியில் போய், பெருமானே அடியார்கள் எல்லாம் சிவபூஜை பண்ணுகிறார்களே, நமக்கும் இப்படி பூஜை பண்ண விருப்பமாக இருக்கிறதே, அருளி செய்ய வேணும்னு விண்ணப்பம் பண்ணிக்கிறார். உடனே அன்றைய இரவு கனவுல சுவாமி சுக்கநாதர் போய், பொற்றாமரை குளத்துக்குள்ளே ஈசான்ய பாகத்தில் பெட்டகத்தோடு இருக்கிறோம், எடுத்துக்கொள்ளுக அப்படின்னார். கனவுல போய் உடனே பொழுது விழுந்து ஏஞ்சி போய் பொற்றாமரையில் ஈசான்ய பாகத்தில் போய் மூழ்கி எடுத்து பார்த்தா ஒரு பொட்டி உள்ள சிவலிங்கம், ஸ்படிகலிங்கம் வளர்ச்சி. அதை எடுத்துக்கிட்டார் கையில். சாமிகிட்ட போய் நன்றி தெரிவிக்கிறார். பெருமானே, நான் சிவபூஜை பண்ண விருப்பப்பட்டேன், இந்த பூஜை மூர்த்தியை கொடுத்துட்டீங்க பெருமானே. இந்த அடியவர்கள் சிவபூஜை பண்ணும்போது ஏதோ ஒரு முறைப்படி பூஜை பண்ணுறாங்க. ஒரு துணியை விரிக்கிறாங்க, அதுக்கு முன்னாடி பக்கத்தில் ஏதோ கரநியாசம் அங்கநியாசம் எல்லாம் பண்ணுகிறார்கள். அப்புறம் ஒரு ஜபம் பண்ணுகிறார்கள், ஏதோ மந்திரங்கள்லாம் உபதேசம் பண்ணுறாங்க, உச்சாடனம் பண்ணுகிறாங்க. அப்புறம் ஏதோ ஆவாகனங்கள்லாம் பண்ணுறாங்க, முறைப்படி எல்லாம் செய்கிறாங்க. இது முறைப்படி செய்வது எப்படின்னு எனக்கு தெரியலை. இதையும் கற்றுக் கொடுத்தா தான் நான் பூஜை பண்ண முடியும். அது எப்படின்னா, அதை கற்றுக் கொடுப்பதற்கு வேறு ஒரு ஆளை நம்ம நியமிக்கிறோம். நம்முடைய உபதேச பரம்பரையில் வந்தவர் திருவாரூரில் கமலை ஞானப்பிரகாசன் என்று ஒருவர் இருக்கிறார். அவரிடத்தே சென்று நீ அந்த பூசை முறைகளை கற்றுக்கொள்வாயாக அப்படின்னு சாமி பண்ணிக்கிறார். அவர் தான் அவனை குருநாதராக இருந்து கொண்டு சிவபூஜையை எழுந்தருளை பண்ணுவார்னு சொல்லி சாமி லிங்கத்தை கொடுத்து அனுப்பிட்டார். அவர் அங்கேருந்து புறப்பட்டு தன்னுடைய ஆச்சாரியனை தேடி எங்கே வராரு? திருவாரூருக்கு வரார். மதுரையிலேருந்து புறப்பட்டு திருவாரூருக்கு வரார். திருவாரூருக்கு வரும்பொழுது ஒரு நாள் வியாழக்கிழமையில் கோயிலுக்குள்ளே போகும்பொழுது அங்கே சித்தீச்சரம் என்று சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தி சன்னதி இருக்குது திருவாரூரில். இந்த தட்சிணாமூர்த்தி சன்னதியில் கமலை ஞானப்பிரகாசன் எழுந்தருள் இருக்கிறார் ஆச்சாரியன். அவரை பார்த்த உடனே முக்கரண வணக்கங்களும் பண்ணி உயிரொடுங்கி ஊனொடுங்கி சின்ன நமஸ்காரம் பண்ணுகின்றார் ஞானசம்பந்தர். அப்படி அவரை பார்த்து சாமிகிட்டையும் சொல்லிட்டேன். சாமி அவர் கணலையும் போய் இதுமாரி நம்மளுடைய ஞானசம்பந்தன் வருகின்றான், அவருக்கு உபதேசம் பண்ணுன்னு சொன்னோடனே சாமி அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு திருவடி தீட்சை பண்ணி ஞான உபதேசம் எல்லாம் பண்ணி பஞ்சாட்சர உபதேசம் பண்ணி சொக்கலிங்க சாமியை வாங்கி வச்சு அவருக்கு ஆவாகனம் பண்ணி எல்லாம் பண்ணி கொடுத்து எழுந்தரில் பூஜை பண்ணப்பா இருப்பான்னு சொல்லி கூட வச்சுக்கிட்டார் தன்னுடைய சீட்டனாக. யாரை வச்சுருக்கா? கலை ஞானப்பிரகாசர் மதுரையிலேருந்து வந்திருக்க கூட ஞானசம்பந்தர் வச்சுட்டுருக்கார். இப்படியாக அவருக்கு சீடராக அவர் ஒழுகி கொண்டிருக்கிறார். ஒழிக்கொண்டிருக்கக்கூடிய நாட்களில் இவர் ஆச்சாரியன் இல்லையா, கமலை ஞானப்பிரகாசர் ராஜாக்கிட்டே போர் வாங்கினவர். அதனால் ஆச்சாரியனுக்கெல்லாம் என்னென்ன உரிமை இருக்குது? கொடை பிடிச்சிக்கிறதுக்கு,
தீவெட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு, கைவிளக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு, சாமரம் வீசிக்கிறதுக்கு, கூட விசிறி போட்டுக்கிறதுக்கெல்லாம் ஆச்சாரியர்களுக்கு உரிமை உண்டு, ஆகமம் கொடுக்குற அந்தஸ்து. அதன் அடிப்படையில் இவர்களுக்கு பல விதமான பரிவாரங்கள் கூட போவாங்க, எடுபடிலாம் போவாங்க. அப்படி கைவிளக்கு எடுக்கிறவன் இன்றைக்கி வரல, ஏதோ ஒரு காரணத்தில் இல்லை. சாமி தரிசனம் பண்ணிட்டு வீட்டுக்கு போகும்பொழுது கைவிளக்கு எடுக்கிறவன் வரல. பார்த்தா டக்குன்னு பார்த்தா கைவிளக்கு பாட்டு விசமருக்கு ஆளை காணும். டக்குன்னு குருஞான சம்பந்தர் என்ன பண்ணார், ஞான சம்பந்தர் ஆச்சாரியனை கைவிளக்கு எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்காரு. அவர் ஏதோ சிந்தனையில் போயிட்டுருக்கார். கவலையான பிரகாசம் வீடு வந்துச்சு. சாதாரணமான பணிவிடையாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பான் அவன், இவர் எப்போ வீட்டுக்குள்ளே போவார், நம்ம எப்போ இதை கடை சத்திட்டு வீட்டுக்கு போகலான்னு அவன் இருப்பான் பணிவிடை. ஆனால் இவர் சீடர், ஞான பரிபக்குவம் வாய்ந்த சீடர் இல்லையா. ஆச்சாரியன் போகும்போது இவரும் சேர்ந்து போக நிற்கிறார் இல்லையா. ஆச்சாரியன் என்ன பண்ணார், நிற்க அப்படின்ட்டு அவர் உள்ள விட்டார். ஞானசம்பந்தர் அந்த கையில் கை விளக்கோட வெளில நிற்கிறார் வீட்டு வாசலில். அவர் உள்ளே போனார், கதவை அடைச்சிட்டாங்க வீட்டம்மா. அதை அடைச்சிட்டு அவங்களாம் அவங்க வேலையை பார்க்க சாப்பிட்டாங்க, தூங்கிட்டாங்க. ஆச்சாரியன் நிற்கன்னு சொன்னால் என்ன பண்ணணும், நின்று கொண்டு தான் இருக்கணும். அதை மீறத்துக்கு நமக்கு அதிகாரம் இல்லைன்னு அப்படியே நிற்கிறார் ராபுரா அந்த விளக்கு கையில் வச்சுக்கிட்டு. இரவு முழுக்க மழை பெய்கிறது, அவரை சுற்றி பெய்யுது மழை. அந்த விளக்கு அணையில் விளக்கில் தீபம் எண்ணெய் தெரியல, அப்படியே விளக்கு பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்கார் ஆச்சாரியனுடைய வாக்கை மீறக்கூடாதுன்னு. பொழுது விடிஞ்சது. வீட்டம்மா கவலைஞான பிரகாசனுடைய வீட்டம்மா கதவை திறந்து சாணம் தெளிக்க வெளில வராங்க. பார்த்தா புள்ள அப்படி நின்றுட்டுருக்காரு. ஓடி போய் வீட்டுக்காரரை கூப்பிட்டு பார்க்குறாரு. சொன்ன அது மாதிரி இவங்க சிஷ்ய பிள்ளை இப்படி நிற்கிறார், வந்து பாருங்க அப்படின்னோடனே அவருக்கு சொல்லி சீடனுடைய பெருமையை அறிந்து, நீங்கள் இனி சீடராக இருப்பதற்கு தகுதியுடையவர் அல்ல, நீங்கள் உபதேசம் பண்ணுவதற்கே தகுதியுடையவராக ஆயிட்டீங்க, பரிபக்குவமுடைய ஆன்மாவாக ஆயிட்டீங்க. அதனாலே மாயூரத்துக்கு கிழக்க வில்வாரண்யமாக இருக்கிறது, அங்கு தருமன் பூசித்த லிங்கம் இருக்கிறது, அகத்தியர் பரிபாலனம் பண்ணி கொண்டிருக்கிறார். அங்கு சென்று இருந்து கொண்டு உங்களை அடைந்தவரை நீங்கள் ஆற்றுப்படுத்தி கொண்டு உபதேசம் பண்ணி கொண்டு இருங்கள் என்று சொல்லி தன்னுடைய சீடருக்கு வாக்கு கொடுக்குறார். விளக்கம் புரியுதுங்களா? அப்படி வந்து தான் ஞானசம்பந்தர் குரு ஞானசம்பந்தர் ஆகிறார். இந்த மடத்தை உற்பத்தி பண்ணுற தேடி வருகின்றார். விளக்கம் புரியுதுங்களா? இப்படி மாயத்துக்கு ஆனால் சொன்னோடனே அவர் புறப்படல. ஆச்சாரியனை பிரியறதுக்கு அஞ்சுறார், பயப்படுறார். அப்போ பாடுறார். முதல்ல அந்த கையில் வந்த அந்த லிங்கம், அதுக்கு ஒரு பாட்டு பாடுறார். கண்ணுக்கு இனிய பொருளாகியே என் கரத்தில் வந்தாய், விண்ணும் பரவிடும் அற்புதமே என்ன விஞ்சைதான், மண்ணும் புகழ்ந்திட என்னையும் பூரணவாரியுள்ளே நன்னும் படிசை மதுராபுரி சொக்க நாயகனே அப்படின்னு பாடினார் லிங்கம் வந்தப்போ. இப்போ ஆச்சாரியன் போனோடனே, ஆச்சாரியன் போ, நீ போய் மாயத்துக்கு கிழக்க வில்வாரண்யத்தில் போய் இருந்து கொண்டு படம் அமைத்துக்கொள். அந்த ஊருக்கு தருமபுரம்னு பேருங்கிறார். தருமன் பூசித்த லிங்கம் இருக்கிறதுனால இந்த ஊருக்கு பேர் என்ன, தருமபுரம்னு பேர். தருமன்கிறது இடத்துல யமன் அர்த்தம். யமனை உதச்சார் சாமி. யமன் திரும்பவும் பதவி பெற்றது, அனுக்கிரகம் பெற்றது தருமபுரத்தில். இவன் பூசை பண்ணதுனால தான் இங்கே திரும்ப உயிர் பழிப்பு விட்டார். ஆனால் பதவி கொடுக்கல. ஆனால் பதவி எங்கே வாங்கினா, தருமபுரத்தில் வாங்கினா. இதே மாதிரி இன்னொரு தருமபுரம் இருக்குது, அது திருநள்ளாறு பக்கத்தில். அது என்ன தருமபுரம்னா, அது பாண்டவர்களில் வர தர்மம் இருக்க அவர் யுதிஷ்டன், அவன் பூசை பண்ணது, அதனால் அதுக்கு தருமபுரம்னு பேர். நம்ம திருமணம் இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் தருமபுரம். இது தர்மனாகி யமதர்மன் பூசை பண்ணதுனால தர்மபுரம்னு இதுக்கு பேர். எனக்கு புரியுதுங்களா சொல்கிறது? ஆச்சாரியன் இங்கேருந்து நீ போன்னு சொன்ன உடனே வருந்துறார். கணக்கும் பொதிக்கும் எருதுக்கும் தன்னிச்சை கண்டதுண்டோ, எனக்கும் உடற்கும் எனதிச்சையோ, இணங்கார் புறத்தை சினக்கும் கமலையுள் ஞான பிரகாச சிதம்பர, இன்று உனக்கு இச்சை எப்படியோ அப்படியாக உரைத்து அருளேன்னு பாட்டு பாடுறார். தன்னுடைய ஆச்சாரியன் சொன்னோன்னே, மாயத்துக்கு போன்னு சொன்னோடனே அப்படி பாட்டு போடுறார். பெருமானே, வண்டியில் பொதியை ஏற்றி போடுறாங்க, நெல்லை ஏற்றுறாங்க, கல்லை ஏற்றுறாங்க, பயிரை ஏற்றுறாங்க, புல்லை ஏற்றுறாங்க, எல்லாத்தையும் ஏற்றுறாங்க. அந்த பொதி இந்த வண்டியில் ஏறுவேன் ஏற மாட்டான்னு சொல்கிறதுக்கு அதுக்கு ரைட்ஸ் உண்டா? கிடையாது. வண்டியில் மாட்டை பூட்டுறாங்க, அந்த மாடு இந்த ஊருக்கு தான் நான் போவேன், இந்த ஊருக்கு நான் போக மாட்டேன்னு சொல்கிறதுக்கு வழி உண்டா? கிடையாது. யாருக்கு தான் எல்லா ரைட்ஸ் இருக்குது? இந்த வண்டியில் ஏறணும், யாருக்கு எதை ஏற்றணுங்கிறதுக்கும், மாடு எங்கே போகணுங்கிறதுக்கு யாருக்கு தான் ரைட்ஸ் இருக்குது? வண்டியை செலுத்துகிறவனுக்கு தான் இருக்குது. அதுபோல் என்னுடைய உடம்பு உனக்கு அடிமை, உடைமை பொருள். என்னுடைய உடம்பு மாயாகாரியமானது, சடப்பொருள். இதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. நான் உயிருடைய பொருளாக இருந்தாலும் அறிவுடைய பொருளாக இருந்தாலும் எனக்கு குறையறிவு இருக்குது, உனக்கு கட்டுப்பட்ட வேணாம். அப்போது உன்னை விட்டு நான் எப்படி தனியாக போய் அங்கே வாழ முடியும்?
இப்படி உபதேசமாக இருக்கிற கணக்கும் பொதிக்கும் எருதுக்கும் தன்னிச்சை கண்டதுண்டோ. எருது தன்னிச்சப்படி போக முடியுமா? போனால் அதுக்கு நஷ்டம்தான். அதேபோல் என் இச்சப்படி நாங்கள் போனால் நான் என்ன பண்ண முடியும்? உன்னை விட்டு நான் எப்படி போகிறது அப்படின்னு கேட்குறார். ஆனாலும் நீ சொன்ன வார்த்தையை மிஞ்சி எனக்கு வழக்கமே இல்லையே, நீ சொன்ன வார்த்தையை மீறி எனக்கு வழக்கமே இல்லையே, நான் எப்படி இருப்பது சொல்கிறேன். ஆச்சாரியன் அடுத்த வார்த்தை போடுறார் பாருங்க, அதுதான் இருக்குது. இணங்கார் புறத்தை சினக்கும் கமலயுள் ஞான பிரகாச சிதம்பர. திரிபுர சம்ஹாரம் பண்ணது யாரு? திரிபுர சம்ஹாரம் யார் பண்ணா? திருப்பி முப்புறங்களை எரிச்சது யாரு? சிவருமான் இல்லை, கமல ஞான பிரகாசங்கிறார் இந்த பாட்டில் உரியான சம்பந்தர். இணங்கார் புறத்தை சினக்கும் கமலயுள் ஞான பிரகாச சிதம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? கமல ஞான பிரகாசர் தான் சிவபெருமான்னு அர்த்தம் இல்லையா? அவருக்கு யார் தான் சிவபெருமான்? ஆச்சாரியன் தான் சிவபெருமான். குருவே சிவம் என கூறினன் நந்தி அப்படிங்கிறார். சீடருக்கு சிவபெருமான் யாரு? ஆச்சாரியன் தான் சிவபெருமான். புரியுதுங்களா? அப்போ இணங்கார் புறத்தை சினக்கும் கமலை ஞான பிரகாசன். இன்னொரு பாட்டில் படுறார், நரியை அது இவளின் அரித்திரல் ஆக்கி வைத்தான்னார். இருளின் ஆக்கி வைத்தான் பவளி பாணனுக்கு உரைத்தருள் சின் கமலை ஞானப்பிரகாசன் பயில் மடத்தில் கவளி உரைக்கும் பதிபசு பாச உண்மைகளேன்னு பின்னாடி பாடுறார். இவர் வந்து இங்கே அமைக்கிறார் பாருங்க, தருமபுரத்தில் மடம். நம்ம எல்லாம் என்ன பேர் சொல்லுவோம் மடத்துக்கு? தருமபுரம் மடம். தருமபுரம் இல்லை, இந்த மடத்துக்கு என்ன தெரியுமா பேர்? கமலை ஞானப்பிரகாசன் பயில் மடம்னு பேர். தருமபுரம் மடம்னு ஊரால் தான் பேர் சொல்லிட்டு இருக்கோம். நம்ம திருமணத்துக்கு என்ன பேர்? கமலை ஞானப்பிரகாசர் பயில் மடம். பயில் மடம் தன்னுடைய ஆச்சாரியன் பேரில் இந்த மடத்தை வைக்கிறார். அதுக்கு பயில் பயில் பயில்கின்ற மடம்னு அர்த்தம். இந்த மடத்தில், தருமபுரம் மடத்தில் கவுளி சத்தம் போடுறது பாருங்க, அதில் கூட பதிபசு பாச உண்மை தான் இருக்குமா. பேர்பட்ட பரம்பரை பாட்டு மடங்கிறார். கவுளி உரைக்கும் பதிபசு பாசத்தின் உண்மைகளேங்கிறார். கமலை ஞானப்பிரகாசன் பயில் மடத்தில் கவுளி உரைக்கும் பதிபசு பாசத்தின் உண்மைகளே. அத்தனை தூரம் அந்த அதெல்லாம் தருமபுரத்தில் பழுத போட்ட கூட முளைக்கும்பாங்க. நான் வந்து உங்களுக்கெல்லாம் முன்னாடி இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன்னா இது என்ன அர்த்தம்? இது குப்பை பழுது. என்னை உட்காந்து இந்த இடத்துல உட்கார வச்சு நான் உங்களுக்கு 4 பேருக்கு முன்னாடி பேச வச்சுருக்கேன்னா அது காரணம் என்ன? 27 குருமகாசன் ஞானத்துடைய அந்த குருவருள் கருணைத்தான். இப்போ பழுது முளைச்சிருக்குல்ல, சான்றாவே உங்களுக்கு முன்னாடி காட்டுறேன் பாருங்கப்பா. பழுது உட்காந்து பேசுதுன்னா அப்போ வெறும் என்னென்னலாம் செய்யாது, இந்த திருமணம் என்ன செய்யாது, அந்த ஆச்சாரிய பரம்பரை என்ன செஞ்சிடாது இல்லையா? அப்படி இருக்குது இந்த பரம்பரை. அப்படி அவர் இங்கே கீழே வந்து உற்பத்தி பண்ணி தருமபுரத்துக்கு புறப்பட்டு வந்து தன்னுடைய அந்த மூர்த்தி, பூஜா மூர்த்தி, சொக்கநாத மூர்த்தி எடுத்து வந்தார்ல இங்கேருந்து சொக்கநாத பெருமான், அவரோட கூட இந்த தருமபுரத்துக்கு வந்து இங்கே அகத்தியர் இருக்கிறார். அகத்தியர் அங்கே இருக்கிற தருமலிங்கம் என்கின்ற அந்த லிங்கத்தை பூசை பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் அங்கேருந்து புறப்பட்டு இவர் வந்தானே இவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவருக்கு புதியமலைக்கு போயிட்டார். அப்புறம் அந்த கோயிலுடைய நிர்வாகத்தையும் பார்த்து கொண்டு தருமபுரத்தில் கமலை ஞானப்பிரகாசன் பயில் மடம் என்ற மடத்தை ஏற்படுத்தி கொண்டு தன்னை வந்து அடைந்திருக்கக்கூடிய சீடர்களுக்கு பரிபக்குவ உபதேசம் பண்ணி கொண்டு அவர் இருக்கிறார். குரு ஞான சம்பந்தராக இருக்கிறார். இந்த பெருமானுடைய சன்னதி கருணையினால் அவருடைய அந்த தருமபுரத்தில் புலியும் பசுவும் ஒரே குளத்தில் தண்ணி குடிக்குமா. இது பெருமானுடைய பெருமை. அதனால தான் இவருடைய பீடத்துக்கு கீழவே போட்டிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு குளம் இருக்கும், அந்த குளத்துக்கு பக்கத்தில் ஒரு பசுவும் ஒரு புலியும் பார்த்து காமிச்சிருப்பாங்க. முருஞான சம்பந்தருடைய பீடத்துக்கு கீழே ஒரு புலியும் ஒரு பசுவும் ஒரே குளத்தில் தண்ணி குடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதனால் அதெல்லாம் இணங்க வைக்கக்கூடிய தன்மை உண்டவருக்கு அப்படிங்கிறது ஆச்சாரியனுக்கு. அப்படி ஒரு கருணை இருக்குது அந்த பெருமானுக்கு, உள்ளபடியே கருணை. இந்த பெருமகனார் தன்னுடைய ஆச்சாரியனை பிரிஞ்சு வர பயப்பட்ட பொழுது கமலஞானப்பா சொல்கிறாரு, குருவாரம் தோறும் வந்து தரிசிப்பாயினார். நீ ஒன்று நான் பிரியறேன்னு வருத்தப்படாதப்பா, வியாழக்கிழமை தோறும் வந்துரு, நம்மளை பார்க்குறதுக்கு வந்துரு, மாயத்துலேருந்து வந்துருன்னார். அதனால் வியாழக்கிழமைனா காலையில் 4 மணிக்கு எழுந்துருவார், 3 மணிக்கெலாம் எழுந்துருவார். பூஜை பிடிக்கிறது டக்குனு கரெக்டாக நடக்க ஆரம்பிச்சார்னா அதிகபட்சம் 2-3 மணி நேரத்தை திருவாரூர் ஓடிட வேண்டியது தான். ஓடி போய் வண்டி கிண்டி வச்சுக்கிட்டு போய் நேராக போய் என்னுடைய ஆச்சாரியனை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு நீ பொழுதனைக்கு அங்கே அவரோட இருந்துட்டு திரும்பி புறப்பட்டு வெள்ளிக்கிழமை வந்துடுவார். இப்படி சம்பிரதாயமாக வச்சுட்டு இருந்தார். ஒரு பல நூல்களை பாடுறார். அதில் இன்றைக்கு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நூல்கள் 8 நூல்கள். குருஞான சம்பந்தர் அட்டகம்னு அதுக்கு பேர். குருஞான சம்பந்த பெருமான் பாடிய நூல்களுக்கு
குருஞான சம்பந்தர் அட்டகம்னு பேர். அதே மாதிரி கீழே கமலஞான பிரகாசர் பல நூல்கள் பாடி கொடுத்துருக்கார். அதில் முக்கியமான நூல் சிவபூஜை அகவல். இப்போ நான் சொல்கிறது கமலஞான பிரகாசர் பண்ணிய நூல்கள். அதில் சிவபூசை அகவல், பிரசாத மாலை, புஷ்பவிதி, மழுவாடி புராணம், திருமழ்வாடிக்கு புராணம் படிக்காரு கமலஞான பிரகாசர். மழுவாடி புராணம், தந்திவன புராணம், அப்படி நிறைய நூல். கொஞ்சம் தான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா, இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கமலஞான பிரகாசர்னு கூகுள் பண்ணுங்கள். ஒரு என்னென்ன நூல்கள் பண்ணாருங்கிறத அதையும் நீங்கள் எழுதிக்கிங்க அவங்க நோட்டில் இடம் விட்டுட்டு. எழுதுவீங்களா? பார்க்கலாமா? நம்பலாமா? எதிர்பார்க்கலாமா? சரி, பார்ப்போம். எப்போ எதிர்பார்க்கலாம்? விரைவில் தான். இன்றைக்கி நைட்டு கூட கிடையாது. அர்த்தம் விரைவில் எதிர்பார்க்கலாம். விரைவில் எதிர்பார்க்கறதுல புது சீரியலா? மழவாடி புராணம், தந்திவன புராணம். தந்திவனங்கிறது ஆனைக்கா, திருவானைக்கா. இப்போ குருஞான சம்பந்தர் செய்த நூல்கள் 8. சொக்கநாத வெண்பா, இதில் 94 பாட்டு இருக்கு. வெண்பா அடிப்படையில் தன்னுடைய ஆன்மார்த்த மூர்த்தியாக சொக்கநாதர் மீது பாடுறார். சொக்கநாத வெண்பா. அடுத்து சிவபோக சாரம், 139 பாட்டு. சிவபோகசாரம் 139வது பாட்டு. அது சொக்கநாத கலித்துறை. இதில் 11 பாட்டு. இதுவும் சொக்கநாத பெருமான் மீது பாடினது தான். சொக்கநாத சிவபோகசாரமா? சொக்கநாத கலித்துறை 11 பாட்டு. அடுத்தது ஞானப்பிரகாச மாலை. இதுக்கு இன்னொரு பேர் பண்டார கலித்துறைன்னு பேர். ஞானப்பிரகாச மாலைங்கிற நூலுக்கு இன்னொரு பேர் பண்டார கலித்துறை. பண்டாரம்னா என்னன்னு சொன்னேன்? வேற இங்கே குருநாதர் அர்த்தம். பண்டாரம்னா குருன்னு அர்த்தம். இப்போ பண்டார கலித்துறைனா யார் மேலே பாடியிருக்காரு? அப்போ இவருக்கு யார் குருநாதர்? அதான் ஞானப்பிரகாச மாலை. இது என்னுடைய ஆச்சாரியனை வச்சு பாடுறார். கிடந்தாலும் பண்டார கலித்துறை. கிடந்தாலும் ஞானப்பிரகாசன் என்பேன், கிடந்து எழுந்து நடந்தாலும் ஞானப்பிரகாசன் என்பேன், இப்படி அந்த அந்தகனார் தொடர்ந்தாலும் ஞானப்பிரகாசன் என்பேன், இப்படின்னு இணைச்சொல் வேறில்லையேன்னார். ஞானப்பிரகாசன் தன்னுடைய ஆச்சாரியன் பேர் சொல்கிறார். இதில் 36 பாட்டு இருக்கு. ஞானப்பிரகாச மாலையில் 36 பாட்டு. எல்லாத்தையும் வைக்கல. பண்டார சாத்திரங்கள்னு அறிமுகம் இருக்கிறதுனால இதெல்லாம் நடத்திட்டு இருக்கோம் நம்ம. அதான்ப்பா 4ஆம் ஆண்டுக்குள்ள பண்டார சாத்திரங்கள்னு தான் இருக்குது. எல்லாரும் தனித்தனியாக சொல்லலை. அவ எல்லாத்தையும் நடத்திக்கிறோம். அடுத்தது திரிபதார்த்த ரூபாதி தசகாரிய அகவல். திரிபதார்த்த ரூபாதி தசகாரிய அகவல். பேரை கட்டணா பார்க்குறாங்க. திரிபதார்த்த ரூபாதி தசகாரிய அகவல். அது அகவல்னா அகவல் வகை ஒரு பாட்டு. அகவல் பால பாடியிருக்கார். திரிபதார்த்தம்னா என்ன? முப்பொருள்னு அர்த்தம், 3 பொருள்னு அர்த்தம். அதில் ரூபம் முதலான விஷயங்களை வச்சு அகவல் பாவ பாடுறார். பதிபசு பாசங்கிறத வச்சு பாடுறார். அதான் இந்த அளவுக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதுக்கு மேலே நம்ம இப்போ போவானா. அடுத்தது முத்தி நிச்சயம்.
இது 3 தாங்க, 3 பாட்டு தான். அகவல்பா 3 அகவல்பா இதில், அவ்வளோதான். அடுத்த முத்தி நிச்சயம். குருஞானசந்தர் அட்டகம் தான் இது, 8 நூல். இது 8ம் குருஞானசந்தர் பாண்ட நூல். இதெல்லாம் நம்முடைய பண்டார சாத்திரம் இதுதான். தர்மியாதிர பண்டார சாத்திரம் இந்த 8 தான் பிரதானம். அந்த சிவபோக சாரன் நூல் சொல்லியிருக்கல, 739 பாட்டு. அதுக்கு இன்னொரு பேர் அனுபூதியார் மாலைன்னு பேர். சிவபோக சாரத்துக்கு இன்னொரு பேர் அனுபூதியார் மாலை. அனுபூதினா என்ன தெரியுமா? முத்தி இன்பம்னு அர்த்தம். ஜீவன் முக்தம், அதாவது இந்த உடம்பை விட்டு நீங்களே, ஆனால் முக்தி எங்கேயும் அனுபவிச்சுட்டு இருக்கான்னு அர்த்தம். ஒரு சின்ன லாக்கு, இந்த உடம்பு மட்டும் இருக்கணும். உடம்பை விட்டுட்டா பரமுக்திக்கே போயிடுவாங்க. ஆனால் இந்த உடம்போட எங்கள் உலகத்தில் இருக்கிறாங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக. ஆனால் முத்தி இன்பத்தை இங்கேயே அனுபவிச்சுருக்காங்கன்னு அர்த்தம். உலக சார்பே கிடையாது கொஞ்சம் கூட. அப்படி நெட்டையில் உட்காந்தாங்கன்னா சிவானுபவத்தை அனுபவிச்சுட்டே இருப்பாங்க. அதுக்கு தான் அனுபூதின்னு பேர். ஜீவன் முக்தர்னா அவ்வளோ, ஜீவனுடைய முக்தர், முக்தி ஆறவங்கன்னு அர்த்தம். அந்த ஜீவன் முக்தத்தில் சிவானுபவத்தை அனுபவிச்சுட்டு இருப்பார்ல, சிவருமான அனுபவிக்கிறார்லே அவர் முத்தி இன்பத்தை. அப்பப்போ இடையில கண்ணு விழிக்கிறாருன்னு வச்சுக்கணும் உலக சார்புக்காக. அந்த முத்தி இன்பம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத இவர் பாடி கொடுத்ததுனால தான் அந்த நூலுக்கு அனுபூதியார் மாலைன்னு பேர். குருஞான சம்பந்தர் தான் அனுபவித்த முத்தி இன்பம் என்ன அப்படிங்கிறத நமக்கு பாடி கொடுத்துருக்கார். அதில் நம்ம 139 பாட்டு கிடச்சிருக்கு. அதை தான் சிவபோக சாரம் அல்லது அனுபூதியார் மாலைங்கிறோம். விளக்கப்படுத்துங்களா? அப்படி தான் இருப்பாங்க, இருக்கணும். ஜீவன் முக்தர் சமாதி ஆகிட்டுனா ஜீவன் சமாதி சொல்கிறோம். அடுத்தது முத்தி நிச்சயம் நிறைய நூல் இங்கே பார்த்தோம் பார்த்தீங்க. அப்போ இந்த நூல் தான் அது, இந்த நூலை தான் பார்த்துருப்பீங்க. வேற முத்தி நிச்சயம்னு இது ஒரு நூல் தான் இருக்குது. இந்த முத்தி நிச்சயம் அப்படிங்கிறது இந்த ஒவ்வொரு நூலை பற்றி நான் சொல்கிறேன். சொக்கநாத வெண்பாங்கிறது சொக்கநாத பெருமான் மீது பாடிய வெண்பா. சொக்கநாத கலித்துறைங்கிறது அதே சொக்கநாத பெருமான் மீது பாடின கலித்துறை பாட்டு. சிவபோக சாரங்கிறது இப்போ தான் சொன்னேன் அனுபவ பாட்டுன்னு. ஞானப்பிரகாசம் மாலைங்கிறது தன்னுடைய ஆச்சாரியன் மீது பாடின துதிப்பாட்டு. அடுத்து திரிபதார்த்த ரூபாதி சகாரி அழகாலுங்கிறது நமக்காக சொன்ன பாடம், சுபக்ஷ விஷயமாக பேசுனது. முத்தி நிச்சயங்கிறது பரபக்ஷமாக வெளியாளை கண்டிக்கிறதுக்காக. புறச்சமயம் புறப்புறச்சமயம் அகச்சமயம் அகப்புறச்சமயங்கிறாங்க இல்லையா. இதில் அகச்சமயங்கிறது ஆகமத்தை ஏற்றுக்கொண்டு சிவருமான் தான் கடவுள்னு ஏற்றுக்கொண்டு பதிபசு பாச உண்மைகளெல்லாம் ஏற்றுக்கொண்டு முத்தி அனுபவம், இந்த சுத்தாத்வைத முத்தின்னு நம்ம சொல்லுவோம். அந்த முத்தி நிலையிலேருந்து வேறுபடக்கூடியவர்களைத்தான் அகச்சமயம்னு சொல்லுவோன்றோம். அதில் இவருடைய காலத்தில் சிதம்பரத்தில் மறைஞான சம்பந்த பண்டாரம் அப்படின்னு ஒருத்தர் வாழ்ந்தார். சிதம்பரத்தில் குருஞான சம்பந்தனுடைய காலகட்டத்தில் சிதம்பரத்தில் மறைஞான சம்பந்த பண்டாரம்னு ஒருத்தர் வாழ்ந்தார். இவரும் கைலாய பரம்பரை சேர்ந்தவர் தான். ஒரு அருளமச்சிவாய தேசிகர் வழியாக தான் வரார் பின்னாடி. ஆனால் முன்னாடியே முடிஞ்சிருது. கலந்தை ஞானப்பிரகாசம் பண்டாரன்னு சொல்லி அங்கே முடிஞ்சிருது. அப்புறம் அவர் இங்கேருந்து புறப்பட்டு காளகத்திக்கு போகிறார். யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கப்போனா மறைஞான சம்பந்தரை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். வெரி குட். இந்த மறைஞான சம்பந்தரும் உமாவதி சிவாச்சாரிய குருநாதரை வேற வேற. ஏன்னா இது எத்தனை வருஷம் கழிச்சு நடக்குது? இது உமாவதி சிவாச்சாரியருக்கு அடுத்து எத்தனை பேர் கழிச்சு இவர் வந்திருக்காரு? இப்போ கிட்டத்தட்ட ஒரு 100-200 வருஷம் கழிச்சு தான் இந்த கதை நடக்குது. அப்போ இப்போ இருக்கிற மறைஞான சம்பந்தர் வேறங்கிறத புரிஞ்சுக்கணும். எல்லாம் ஒரே மறைஞான சம்பந்தரே கிடையாது. நம்ம சந்தான பரம்பரை இருக்கக்கூடிய மறைஞான சம்பந்தர் எந்த நூலும் பண்ணலை, பரம்பரை தொடர்ச்சிக்கு மட்டும்தான் இருக்கார். ஆனால் இந்த மறைஞான சம்பந்தர் நிறைய நூல் பாடியிருக்கார் இல்லைங்கதா. இவர் காளகத்திக்கு போய் அங்கே ஒரு ஆச்சாரியனை தேர்ந்தெடுத்து அங்கே இருக்கிறார். அந்த ஆச்சாரியன் இல்லறத்தார், இவரு துறவி. அங்கேருந்து புறப்பட்டு சிதம்பரத்துக்கு வந்தார். சிதம்பரத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இவருக்கு அந்த தன்னுடைய ஆச்சாரியன் மீது விருப்பம் இல்லை. அவர் துறவி, நாம் இல்லை, நாம் துறவி, அவர் இல்லறவாசி. நமக்கு எப்படி அவர் ஆச்சாரியனாக இருக்கும்போது விட்டுட்டார். ரொம்ப காலம் கழிச்சு தன்னுடைய ஆச்சாரியனாகி அந்த காலகத்தில் இருக்கக்கூடிய குருநாதர் சிதம்பரத்துக்கு வந்து தன்னுடைய சீடர் இங்கே தானே இருக்கான், பார்க்க ஒரு வாரம் நினச்சி சொல்லி அனுப்பிச்சா வரமாட்டார். நான் உங்களுக்கு சீடர் இல்லை, நீ எனக்கு குருநாதர் இல்லை, நான் எடுத்து கொடுத்த பூஜையெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், சிவ பூஜையெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன்னா சிவ பூஜை நீங்களே வச்சுக்கன்னு கைவிட்டார் சிவ பூஜையை. அப்புறம் இவரே கண்ணை கட்டி கொண்டு சிற்று விஷயங்கள்லாம் சிறிய விஷயங்கள்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு கண்ணை கட்டிக்கிட்டு இருந்ததுனால இவருக்கு கண்கட்டி மறைஞான பண்டாரான்னு பேர். இவர் சிதம்பரத்தில் அமைத்து கொண்ட மடத்துக்கு பேர் குகை மடம்னு பேர். இதை பற்றி ஒரு கனெக்ஷன் இருக்குது, சொல்கிறேன், அதுக்காக சொல்லிகிட்டு இருக்கேன். மறைஞான சம்பந்தர்
கண்ணை கட்டி கொண்டு இருந்ததுனால கண்கட்டி மறைஞான பண்டாரன்னு பேர். இவர் அமைத்து கொண்ட மடத்துக்கு பேர் குகை மடம் அப்படின்னு பேர். இவருக்கு என்ன கொள்கைன்னா குருவை சிவனாக பார்க்கிற கொள்கை இவர் கிடையாது. ஆனால் குருஞான சம்பந்தர் எப்படி குருவை சிவனாத்தான் பார்ப்பார். இனங்கார் புறத்தை சிறக்கும் கமலையுள் ஞானப்பிரகாசிதம்பரன்னர். இல்லை சொல்கிறது. அப்போ இந்த குருவை சிவனா பார்க்கிற இந்த குருஞான சம்பந்த பெருமான் குருவை சிவனா பார்க்க வேணாம் அப்படின்னு ஆகமத்தில் சொல்லலை அப்படின்னு மாற்றி ஒரு தப்பான அர்த்தத்தை பண்ணி கொண்டு அவர் இன்னொரு தப்பர்த்தம் பண்ணுகின்றார். சிவபெருமான் உயிர்களுக்கு பொதுவாக 2 உபகாரம் பண்ணுறது நம்முடைய கொள்கை. உயிர்களுடைய அறிவை மறைத்து வைத்திருக்கக்கூடிய ஆணவ மலத்தை நீக்கிறார் சிவபெருமான். அப்புறம் சிவானுபவமாகிய தன்னையே கொடுக்குறார், சிவ ஆனந்தத்தை கொடுக்குறார். அப்போ சிவபெருமான் என்ன பண்ணணும், நமக்கு முதல்ல அறியாமையை நீக்கணும், அப்புறம் ஆனந்தமாகிய தன்னை கொடுக்கணும் இல்லையா? அப்போ உயிருக்கிட்ட ஆனந்தம் இல்லாதனால தான் சிவபெருமான் ஆனந்தத்தை கொடுக்குறார். ஆமாம் தானே? ஆனால் இந்த மறைஞான சம்பந்தர் என்ன ஆகமத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு இவர் சொல்கிறாருன்னா, உயிருக்கு இயல்பிலேயே ஆனந்தம் உண்டு, அது ஆணவ மலத்தில் மறைச்சிட்டு இருக்கிறதுனால தான் தன்னுடைய ஆனந்தத்தை அனுபவிக்காமல் இருக்குது. சிவபெருமான் ஆணவ மலத்தை நீக்கினவுடனே உயிர் என்ன பண்ணோம், தன்னுடைய ஆனந்தத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு அவருடைய கொள்கை. இது சைவ சமயத்துடைய மெய்கண்டார் சொன்ன சம்பிரதாயத்துக்கு விரோதமான கருத்து. உயிர் குறையறிவு உடையது, இதுக்கு ஆனந்தம் கிடையாது, சிவபெருமான் தான் ஆனந்தத்தை கொடுக்கணும். இதுதான் மெய்கண்டாருடைய சந்தானத்தில் உள்ள கருத்து. ஆனால் இவர் என்ன சொல்கிறார், மெய்கண்ட சந்தானம்னு தன்னை சொல்லிக்கிட்டு உயிருக்கு இயல்பிலேயே ஆனந்தம் உண்டுன்னும், சிவபெருமான் பலத்தை நீக்கிற வேலையை மட்டும்தான் பார்க்குறேன், ஆனந்தம் கொடுக்குற வேலையை ஒன்றும் பார்க்கல அப்படின்னு இவர் கொள்கை சொல்கிறார். அதனால் இவருக்கு ஆன்மானந்தவாதின்னு பேர். ஆன்மானந்தவாதின்னு பேர் யாருக்கு? வெரி குட். மறைஞான சம்பந்தருக்கு ஆன்மானந்தவாதின்னு பேர். இந்த ஆன்மானந்தவாதத்தை கண்டித்து 22 பாட்டில் சிவபெருமான் ஆனந்தத்தை கொடுக்கத்தான் உயிர் அனுபவிக்குமே தவிர்த்து ஆன்மானந்தவாதங்கிறது தப்பு, சிவானந்தவாதம் தான் சரின்னு சொல்லி ஸ்தாபித்த பாட்டு தான் இந்த முத்தி நிச்சயங்கிற நூல். அவரை கண்டித்து பாடின நூல் இந்த முத்தி நிச்சயங்கிறது. விளங்க முடிஞ்சல சொல்கிறது. யாரை கண்டித்து பாடினது? கதையெல்லாம் புரியுது இல்லை கரெக்டாக? அதேமாதிரி இவர் பண்ண பரபக்ஷ நூல் இது, ஒரு சின்ன பரபக்கம், வெளிச்சமயத்தை கண்டிக்கிறதுனால. 22 பாட்டு, ஒட்டு மொத்தமே 22 தான். அதிலே தான் காப்பலாம். இந்த முத்தி நிச்சயம் தான் இப்போ நான் 4ஆம் ஆண்டுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன். முத்தி நிச்சயம் 22 பாட்டு இப்போ நேற்று பாடம் சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன், 24ஆம் ஆண்டுக்கு.